ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். அடேங்கப்பா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் காத்து கிடந்த இப்ப ரீசெண்டா 2025ல ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அனிமேஷன் கதையா ரிலீஸ் ஆன நெஜா படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான HD பிரிண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்பா, உங்க எல்லாரையும் விட நான் அந்த படத்துக்காக பல நாள் காத்து கிடந்தேன். சரி, அப்படி அந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாகத்தை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணும் போதே அதுக்கு 9 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ரெண்டாவது பாகம் ரிலீஸ் ஆனதும் போதும் உலக மத்தியில அனிமேஷன் படங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? பாக்ஸ் ஆபீஸ்ல எந்த ஒரு படமும் பண்ண முடியாத சாதனை, அதாவது 17,500 கோடி வசூல் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா கதை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சரி, புகழ்ந்தது போதும். இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா நம்மளால டைரக்டா ரெண்டாவது பாகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு முதல் பாகத்தோட கதையை மறந்து போயிருக்கும். அதே மாதிரியே முதல் பாகத்தை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் போது என்னோட வாய்ஸ் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருந்திருக்காது. கூடவே எடிட்டிங்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் பண்ணி வச்சிருப்பேன். அதனால இப்ப மறுபடியும் உங்களுக்காக முதல் பாகத்தை நான் இந்த வீடியோல புதுசா பேசி அப்லோட் பண்ண போறேன். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே ரெண்டாவது பாகத்தை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரே கல்லுல இன்னைக்கு உங்களுக்கு 2 மாங்கா. சரி, வழக்கம் போலதான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில பன்னுல தண்ணீரை ஊத்துனா என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான்ப்பா. பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இப்ப இந்த முதல் பாகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுள்கள் கேஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர பொருளை உருவாக்குனாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தோட சமநிலையை பாதுகாக்கிறது தான் அதோட வேலை. ஆனா காலங்கள் கடந்தோட அந்த கேஎஸ் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சது. கூடவே சூரியன்ல இருந்தும் சந்திரன்ல இருந்தும் தங்களுக்கு தேவையான பவர்ஸை உரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல தன்னை பலப்படுத்துறதுக்காக அந்த சூரியனையே மொத்தமா விழுங்க ஆசைப்பட்டது. இந்த சம்பவத்தை கேள்விப்படக்கூடிய சொர்க்கத்தோட ராஜா 2 சீடர்களை கேஎஸ் கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அதுல ஒருத்த என்னடான்னா, பண்ணிக்கும் இவனுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஆளு ஜம்முன்னு இருக்கான். இவனை ஷாட்டா கோவாலுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்த ரெண்டாவது ஆளு பார்க்க தனுஷ்க்கு தம்பி மாதிரி இருக்கான்ல, இவனோட பேரு ஷென்காங். நம்ம கதையோட மெயின் வில்லன் வச்சுப்போமே. எடுத்த உடனே வில்லனை பாருங்க. ஏலே கேயாசு, ஒழுங்கா சரணடைஞ்சிரு, ராஜாவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. படக்குன்னு கோவால் உள்ள புந்து, ஏப்பா சின்ன பையனை ஏன் மிரட்டுற? செல்லம், ஒழுங்கா அவன் கிட்ட இருக்க பவர்ஸை கொடுத்துரு, அண்ணன் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா கேயாஸ்க்கு கொடுக்கற விருப்பமே இல்ல. தான் உருவத்தை டக்குன்னு ஒரு பெரிய அரக்கனா மாத்துது. கோவாலு கண்ணங்கிண்ணமெல்லாம் கிளியிற அளவுக்கு மூஞ்சி மேலேயே ஒரு நலங்கு வைக்கும். இத நக்கலா பார்த்து சிரிச்ச வில்லன் தன்னோட மின்னல் வாளை தூக்கிட்டு சண்டைக்கு போவான். முதல் தாக்குதல கேயாஸ் தடுத்துருச்ச. அடுத்து வில்லனை தாக்கலாமேன்னு கிட்ட வரும்போது அவன் மின்னல் சாட்டையை வச்சு அடிப்பான். ஆனா இந்த கேயாஸ்க்கு ஒருத்தருக்குள்ள இருக்க பவர்ஸை உரியறதுக்கான சக்தி இருக்கு. அதனாலேயே சாட்டை கயிறுக்குள்ள இருந்த அந்த மின்னல் பவரை தனக்குள்ள உறிஞ்சு திரும்ப அதே பவரை வச்சு வில்லனையும் அடிக்குது. அதே டைம்ல அடி வாங்கின கோபாலு அசந்த நேரத்துல ஓடி வந்த கேயாஸோட ஒரு கையை பிடிக்கிறான். மறு கையை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அதையும் பிடிச்சிட்டான். லைட்டா விசில் அடிச்சதுமே இவனோட மந்திர துணி நேரா பறந்து வந்த அந்த கேயாஸோட கையை கட்டி போடுத. பாத்தியா, நீ நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா அண்ணன் சொல்றதை கேட்டு சரணடைஞ்சிட. ஆனா கேயாஸ் நக்கலா சிரிக்குது. என்னடான்னு பார்த்தா தான் முதுகுல இருந்து இன்னொரு 4 கையை வர வச்சுட்டு கோபாலுக்கு கரணையே காட்டாம நங்கு நக்கறன்னு மூஞ்சி மேல நலங்கு வச்சிட்டு இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொர்க்கத்தோட மகாராஜா பாத்துட்டு இருந்திருப்பாரு. இந்த முட்டா பிசுங்களை அனுப்பி வச்சது பெரிய தப்புன்னு வானத்துல இருந்து ஒரு மந்திர பாத்திரத்தை நேரடியா கேஎஸ் மேல வீசி அதை அப்படியே கைது பண்ணிடுவாரு. அது மட்டும் கிடையாது, இந்த கேஎஸ் உடம்புக்குள்ள இருக்க பவர்ஸ 2 விதமான மந்திர முத்துக்களா பிரிக்கிறாரு. அதுல ஒன்னு டீமன் சோல், அதாவது கெட்ட சக்தி, இன்னொன்னு நல்ல சக்தி. டே சிஷ்ய புள்ளைங்களா, இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்து தோ இந்த கெட்ட சக்தி. அதனால நான் இப்பவே சரியா 3 வருஷத்துக்கு அப்புறம் அது சொர்க்கத்தோட மின்னல்ல அழியிற மாதிரி நான் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சென்டாங் நகரத்தை சேர்ந்த லீச்சிங் அவரு நமக்கு ஆதரவா சண்டை போட்டு நிறைய அரக்கர்களை தோக்கடிச்சிருக்காரு. சோ அதுக்கு நன்றியை தெரிவிக்கிற விதமா இந்த நல்ல சக்தி முத்து இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் லீயோட மனைவி வயித்துல வச்சிட. கவனமா இரு, ஏன்னா இது லீயோட ஃபேமிலிக்கு பிறக்க போற 3வது குழந்தை. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த மந்திர முத்துக்களை ஒரு மாய தாமரை பெட்டகத்துல அடைச்சு பக்கத்துல நிக்கிற வில்லன் கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலா நம்ம கோபாலு கையில கொடுக்கிறாரு. ஆக்சுவலா வில்லன் இந்த கோபாலை விட ரொம்ப சீனியர் தான். அதனாலேயே இந்த வில்லனுக்கு ராஜா மேல ஒரு சின்ன கோபம் உருவாகுது. அதுக்கப்புறமா ராஜா அங்க இருந்து கிளம்பும் போது பிறக்க போற குழந்தைக்கு நெஜாங்கிற பேரை வைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாரு. ஒரு பக்கத்துல நம்ம கோபால பறக்கும் பன்னியோட உதவியால சென்டாங் நகரத்துல இருக்க லீய பார்க்க போயிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த சென்டாங்ல இருக்க லீ அப்புறம் அவரோட மனைவியான இன்ன காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுவும் எத்தனை மாசம்? கிட்டத்தட்ட
3 வருஷமா கோவத்தோட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்த நைனா, ஐயா பகவானே, என்ன சோதனை இது? என் மனைவி 3 ஆண்டுகளா பிரெக்னெண்டா இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டி எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பறக்கிற பண்ணியில வந்த கோபாலு கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு தொப்புன்னு கீழே வந்து விழுறான். உண்மையை சொல்லணும்னா அந்த லீயின் தம்பதி இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலா இவங்க கேர்னல் மாதிரி. கடவுளா இல்லாம போடாலுமே இவங்களுக்கு கடவுளுக்கு நிகரான ஒரு சில பவர்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த கோவால கூட இவங்களுக்கு தெரியும். மாஸ்டர் என்னாச்சு, எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்கன்னு கேட்பான். இவரும் ராஜா சொல்லிவிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவாரு. வெளியில என்னடான்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அரண்மனையை சுத்தி வட்டம் போட்டிருக்கானுங்க. அதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையும் இந்த வில்லனும் பார்த்துட்டு இருக்கான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒருத்தரை வசியப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய 2 மந்திர காகிதங்களை அப்படியே காத்துல வீசுறான். ஒரு பக்கத்துல நம்ம லேடி இன்னுக்கு கடந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பிரசவ வழியே ஏற்படுது. அடுத்து கோவால கொண்டு வந்த அந்த மந்திர தாமரை பெட்டகம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து நல்ல ஆன்மாவோட முத்து இருக்கு இல்லையா, அதை பிரிச்சு பக்கத்துல இருக்க ஒரு கல்லுக்குள்ள வச்சா போதும். அது ஒரு பவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு டைரக்டா இன்னோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்குள்ள அந்த பவர் போயிடும். இவரும் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்த ஒரு மீசக்கார, கடவுளே என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க, கப்பு சுப்புன்னு சரக்கு போடுங்க. இலை தீவிட்டி தலையா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா, சரக்கு இங்க இருந்து கொண்டு போ. அட தோணுச்சுன்னா குடிங்க தலைவரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா போயிடுவான். லைட்டா மேலே எங்களையும் பார்த்த கோவாலு, சரி ஒரு பெக்கு தானே என்ன ஆயிட போகுதுன்னு அண்டாவை தூக்கி அப்படியே பையன் வாயில கவுத்துட்டான். பிரச்சனை அது கிடையாது, போதை ஓவர் ஆயிட்டு அதே இடத்துல மயங்கியும் போயிடுவாங்க. அப்ப திடீர்னு சரக்கு கொண்டு வந்த அந்த மீசக்காரர் இருக்கா இல்லையா, அவன் திரும்ப வெளியில வரான். மந்திர தாமரை பெட்டகத்தை தொடலாமேன்னு கிட்ட போகும்போது ஏதோ ஒரு பவர் அந்த பயல அப்படியே தூக்கி வீசுது. இதை இந்த வில்லன் பார்த்து கடுப்பாகிறான். சோ இங்கதான் விஷயமே புரியுது. இவன் வீசின மந்திர பேப்பர் இருக்குல்ல, அதுல ஒண்ணு இந்த மீசக்கார மேல ஒட்டி இருக்கு. அதை வச்சுதான் வில்லன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போனலி கோவால என்ன பண்றான்னு பாக்கலான்னு வரும்போது ஆக்சுவலா இந்த தாடிக்காரர் இருக்கால, அவன் வில்லனோட கண்ட்ரோலை விட்டு வெளியில வந்திருப்பான் போல. சோ இப்போதைக்கு நம்ம கோவால எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆளு துளி கூட மசியல. எலே தாடி கொஞ்சம் விலகி நில்ல, நான் இவனை பாத்துக்கிறேன்னு பட்டன்னு ஏதோ பட்டாசு கணக்கா இந்த கோபால் உடம்புல நம்ம நைனா நலங்கு வச்சிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு எத்து விடுவார் பாருங்க. குடிச்ச சரக்கு எல்லாம் நம்ம கோபாலு வாந்தி எடுத்துட்டான். எலே டைம் ஆயிடுச்சுடா, புள்ள பிறக்க போது என் பொண்டாட்டிய நீதான் காப்பாத்தணுங்கிறான். ஆனா ஆமால இருப்பா, நான் போய் மந்திர தாமரையை திறக்கிறேன்னு பக்கத்துல வந்தா பாஸ்வேர்டு கேக்குது. ஆக்சுவலா இவன் அடிச்ச போதையில பாஸ்வேர்டே மறந்து போச்சு போல. கிட்டத்தட்ட 4 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டான். பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. ஒருவேளை 5வது முறையும் இந்த பைபிள்ல தப்பா போட்டான்னு வைங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பெட்டியில மறுபடியும் பாஸ்வேர்டை போட முடியும். சடனா கோவாலு என்ன யோசிச்சான்னு தெரியல. மந்திர தாமரையில கைரேகையை வச்சதுமே பாஸ்வேர்டு தப்பா இருந்தாலும் இந்த கைரேகையை வச்சா ஓபன் ஆகும் போல. சோ ஒரு வழியா பெட்டி ஓபன் ஆயிடுச்சு. அட என்னப்பா, நான் இவ்வளவு திறமையான ஆளு, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்னு நம்ம கோபாலு திரும்பி பில்டப் படும்போது இவ்வளவு நேரமா நல்லவனை போல இருந்த தாடிக்காரன் படக்குன்னு உள்ள புந்து சத்தமே போடாம மந்திர முத்துக்களை ஆட்டைய போலான்னு பாப்பான். நல்ல வேலை, அதுக்குள்ளேயே நைனா உள்ள புந்து அந்த பயல கையங்களுமா பிடிச்சிட்டாரு. அப்பதான் கோவாலு உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் பேப்பரையே கவனிக்கிறாரு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தாடிக்காரன் உண்மையாவே நார்மல் ஆகுறான். கண்டிப்பா எதிரிகள் தான் இந்த மந்திர முத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு இவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்க கேப்ல ஒரு தாய் கிழவி உள்ள போந்து 2 முத்துக்களையும் அள்ளிக்கா தூக்கிட்டு அதுல இந்த கெட்ட முத்து இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து பக்கத்துல இருக்க மந்திர கல்லுல வச்சுட்டா. ஆக்சுவலா இந்த லீயோட ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய கல் என்ன, நல்ல சக்தி. ஆனா இப்ப வச்சிருக்கிறது கெட்ட சக்தி. சோ இது மட்டும் தான் குழந்தையோட வயித்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு நைனா ஓடி வந்து அந்த கல்லையே குத்தி உடைக்கிறாரு. ஆனா பாருங்க, கல்லு உடைஞ்சாலும் சரி அந்த மந்திர சக்திக்கு எதுவுமே ஆகல. சடனா மின்னல் வேகத்துல நம்ம இன்னோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்குள்ள அந்த பவர் போயிடும். அடுத்த நொடியே ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வீடும் பயங்கரமா வெடிக்குது. இதுக்கடையில தாய் கிழவி நல்ல மந்திர சக்தி இருக்கக்கூடிய முத்து இருக்குல்ல, அதை கொண்டாந்து வில்லங்கிட்ட ஒப்படைச்சிட்டா. இதே டைம்ல இன்னைக்கு பிரசவம் பார்த்த லேடி கையில குழந்தைய தூக்கிட்டு குடுன்னு ஓடி வராங்க. ஐயா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, குழந்தைய காணோம், அதுக்கு பதிலா முட்டை ஒண்ணு கிடைச்சிருக்கு. எது முட்டையா, இங்க காட்டு. ஆமா நீ சொன்ன மாதிரி முட்டை தான் இருக்கு. இது என்ன இலவன்னு புரியாம 2 பேரும் குழம்பு போயிருப்பானுங்க. அப்ப திடீர்னு அந்த முட்டைக்குள்ள இருந்து 2 கண்ணு முளைக்குது. அது மட்டும் கிடையாது, படக்குன்னு பல்லு, சகப்பு நேரத்துல தலைமுடி எல்லாம் முளைக்குதுங்க. அலேக்கா தரையில ஜம்ப் அடிச்சு படக்குன்னு தரையில உருளும் போது அந்த குழந்தைய சுத்தி பயங்கரமான நெருப்பு உருவாகுது. சுத்தி இருக்க மக்களை எல்லாம் ஏதோ கேனன் பால் விளையாடுற மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்டா அந்த குழந்தைக்கு கை கால்களும் உருவாகுது. பொதுவா குழந்தைங்க கட்டுப்பாடு இல்லாம ஜாலியா இருக்கதான் ஆசைப்படுவாங்கல்ல. சோ அதே மாதிரியே இவனுக்குள்ள நெருப்பு சக்தி இருக்க விஷயம் தெரிஞ்சு அத பக்கத்துல இருக்க வீடுகள்ல வீசி விளையாடிட்டு இருக்காங்க. இத சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ நெஜா. சுத்தி இருக்க மக்களுக்கு ஆபத்து வராத மாதிரி நைனா உள்ள பூந்து அந்த தீப்பந்துகளை தடுப்பாரு. இதுக்கடையில கோவால் உள்ள பூந்து ஒரு தங்க வளையத்தை கையோட கொண்டு வந்திருப்பான். ஆக்சுவலா அத ஒரு கூட்டா மாத்தி முதல்ல குழந்தைய கையங்களுமா லாக் பண்ணுவான். ஒரு கட்டத்துல அந்த வளையத்தையே கழுத்துல ஒரு காப்பா மாட்டிட்டான். மூச்சு விடவே அந்த குழந்தை கஷ்டப்பட்டு தோப்புன்னு தரையில வந்து விழுது. இதுதான் சரியான நேரம் அந்த குழந்தைய அழிச்சு உடம்புக்குள்ள இருக்க கெட்ட முத்த வெளியில எடுக்கிறேன்னு சொல்லும் போது லீ உள்ள பூந்து வேணாம் தடுக்கிறாரு. யோ கர்னல், என்னையா நினைச்சிட்டு இருக்க? இந்த பாரு, இப்ப இந்த குழந்தைய
நீ காப்பாத்த முடிஞ்சாலும் சரி அடுத்த 3 வருடங்களுக்கு அப்புறமா மகாராஜா கொடுத்த சாபத்தின்படி தெய்வீக மின்னலால இவன் தாக்கப்படுவான். இந்த உலகத்தை விட்டு அவனும் அவன் உடம்புக்குள்ள இருக்க டீமன் பவரும் மொத்தமா அழிக்கப்படும். சோ விலகி நின்னு வேடிக்கையை மட்டும் பாருன்னு அடிக்கலாமேன்னு கைய வாங்கிட்டு வருவாரு. அப்ப சடனா குறுக்க வந்த நெசாவோட அம்மா என் புள்ளைய விட்டுருங்கன்னு அவனை கவர் பண்ண மாதிரி நிப்பாங்க. அச்சோ பவன் இறக்கப்பட்ட கோவாலும் விட்டுருவாரு. உடனே நெசா கோவத்துல தான் அம்மாவோட கையவே கடிப்பான். அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு செல்லம் ஒண்ணும் இல்லடா அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு அன்பை காட்டும் போது அவனோட கோவத்தை மறந்து அவன் ஒரு உண்மையான குழந்தையாவே அமைதியாகிறான். சடனா உள்ள வந்த ஒரு கிளடு கிட்ட கர்னல் லீ இந்த குழந்தை என்னதான் இருந்தாலும் ஒரு சாத்தான் குழந்தை, நீங்க தான் எங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். இவன் கிராமத்துக்கும் மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்க போறான். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? யோ பெருசு புரியுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டியா, கர்னல் இந்த பக்கம் இருக்காரியா, நீ என்னைய கல்ல பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப உடனே கோபால் உள்ள போந்த ராஜா கொடுத்த அந்த சாபத்தை பத்தி சொல்லும் போது அம்மா ஒரு நிமிஷம் பயங்கர அளவுக்கு போயிடுவாங்க. என் குழந்தை 3 வருஷம் மட்டும் தான் உயிரோட இருப்பானா? ஆமா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய திவ்ய சக்தி அதை யாரோ ஒரு ஆளு திருடிட்டு அதுக்கு பதிலா டீமன் பவரை உங்க குழந்தைக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு வருத்தப்பட்டாலுமே லீயும் இன்னும் தான் குழந்தைய இங்க இழக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல. சோ 3 வருஷம் தானே இவன் என் கூடயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நெஜாவை வளர்க்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணியாகணும். ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம நெஜா இந்த லீ ஃபேமிலிக்கு பிறந்த 3வது குழந்தை. என்ன சொல்ற அப்படின்னா முதல் 2 வாரிசுகள் எங்கன்னு கேக்குறீங்களா? அதுல ஒருத்தன் பேரு ஜின்ஜா, இன்னொருத்தன் பேரு மூசா. லீ அப்புறம் இன் போலவே நிறைய பயிற்சிகளை பண்ணி ஒரு வழியா அவங்க இப்ப சொர்க்கத்துல கடவுளுக்கு கீழே ஒரு சோல்ஜரா வேலை பாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு தளபதியை போல. ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டது நெஜாவுக்காக மட்டும்தான். அதனாலதான் பெருசா இந்த அண்ணன் தம்பிகளை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா 2வது பாகத்துல ஒரு சின்ன சீன்ல ஹீரோவோட பிரதர்ஸ் யாருங்கிறத காட்டுவாங்க. கட் பண்ண அடுத்து வில்லனை காட்டுறாங்க. ஒரு பெரிய ஆழ்கடலுக்கு வந்திருக்கான். பார்த்தா தரைக்கடியில ஒரு மிகப்பெரிய பள்ளம், அதுக்குள்ள டிராகன் ராஜாவை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இவர் ஒருத்தர் மட்டுமே இங்க இல்ல, இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மத்த டிராகன்ஸுமே இங்கதான் இருக்கு. ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு இங்க வந்தாங்களோன்னு கேட்டா கிடையாது. உண்மையை சொல்லணும்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கடவுள்களுக்கு ஆதரவா இந்த டிராகன்ஸ் எல்லாம் கெட்ட அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க. கூடவே அந்த அரக்கர்களை அடைச்சு வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு இடத்த தேடும் போது கடலுக்கு அடியில இருக்க இந்த ஒரு குகையை சூஸ் பண்ணாங்க. எப்பவுமே அந்த அரக்கர்கள் இந்த இடத்த விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிராகன்ஸ இந்த அரக்கர்களுக்கு காவலா வச்சாங்க. அதனாலயும் என்னமோ கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல இந்த டிராகன்ஸ் எல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாம நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. தன்னை போலவே தன்னோட வாரிசும் இங்க மாட்டக்கூடாதுங்கிற காரணத்தாலதான் இந்த வில்லன் கூட இந்த டிராகன் ராஜா ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ஷென்காங், நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல முத்துவை கொண்டு வந்துட்டியா? அரசே தோ அது என்கிட்ட தான் இருக்க. அப்படின்னா என்னோட குழந்தைக்கு அந்த சக்தியை கொடுங்க. வாய்க்குள்ள இருந்து முட்டையை வெளியில எடுக்கும் போது இந்த வெள்ளை முத்தோட சக்தி ஒன்னா சேர்ந்த இந்த சின்ன குழந்தைக்குள்ள அந்த பவர்ஸ் மொத்தமும் போற மாதிரி தெரியுது. கட் பண்ண அடுத்த லீ கோவால கூட்டிட்டு நம்ம சொர்க்கத்தோட ராஜாவை பார்த்த குழந்தைய காப்பாத்துங்கன்னு உதவி கேட்க வந்திருப்பாரு. வானத்துல மேகங்களுக்கு மேல ஒரே ஒரு வித்தியாசமான கதவு இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் ராஜாவோட அரண்மனைக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு பாதை. ஆனா எவ்வளவுதான் கத்தி பார்த்தாலுமே கதவு திறக்க மாட்டேங்குது. அப்ப சடனா அங்க வந்த ஒரு மேகநாதன், யோ பங்காளி கோவாலே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவரு ஷென்டாங்கோட கர்னல், இவரோட குழந்தைய காப்பாத்த சொல்லி நாங்க மகாராஜாவை பார்க்க வந்தோம். ஐயோ ராஜா இப்ப டூருக்காக வெளியில போயிருக்காரே, திரும்ப வரதுக்கு பல வருஷங்கள் ஆகும்பா. சரி என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க, அதையாச்சும் சொல்லுங்கப்பா. அதாவது என் குழந்தைக்கு சொர்க்கத்தோட மின்னலால தாக்குற மாதிரி சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அட கடவுளே, உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த சாபத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இதை கேட்டு மனசோட நைனா அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம குட்டி குழந்தை நெஜா இருக்கா இல்லையா, இப்ப அவனுக்கு 1 வயசு ஆகுது. இவன் வெளி உலகத்துக்கு போயிட்டு மக்களுக்கு ஆபத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கர்னலோட அரண்மனையை சுத்தி ஒரு மந்திர வளையத்தை போட்டிருக்காங்க. அந்த கோவத்தாலையும் என்னமோ இங்க இருந்த ஒவ்வொரு வீட்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எப்ப பாரு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த கட்ட மேல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் வெளி உலகத்தை வேடிக்கை பாக்குறது, என் அப்பா அம்மாவுக்கு என் மேல அக்கறையே கிடையாது, இந்த ஊர் மக்கள் என்ன அரக்கன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சடனா இன்னங்க வராங்க. டே சொல்லும், என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்பவும் பண்ணுவல அதேதான். இந்த பாரு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் நானும் அப்பாவும் உன் கூட இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் லீவ்டா, ஃபுல் டே உன் கூடயே இருக்கேன். ஏன் உனக்கு பிடிச்ச ஜியான்சி இருக்குல்ல, அத கூட நான் விளையாடுறேன்டா. இதை கேட்டதுமே நெஜா மூஞ்சில ஒரு புன்னகை தெரியுது. அம்மா நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன் அம்மா, இன்னைக்கு உன் கூட ஃபுல்லா விளையாடுறேன். ஐ ஜாலின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலால கட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு தட்டி தட்டி மாத்தி மாத்தி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. ஆரம்பத்துல இது ரொம்ப ஈஸியா தான் தெரிஞ்சிருக்கும், நினைக்கிறத விட அவனுக்குள்ள அளவுக்கு அதிகமான பவர்ஸ் மறைஞ்சிருக்கு. அதனாலயும் என்னமோ இவ ஒரு எத்து விட்டதும் போதும் அந்த கட்ட நேரம் அம்மா மேல இடிச்சு பக்கத்துல இருக்க சுவர்கள் வரைக்கும் பறந்து போய் டம்முன்னு அடிக்கிறாங்க. ரைட்ரா, இந்த மாதிரி 2 விளையாட்டு விளையாண்டோம், நமக்கு பால் ஊத்திடுவான், உடல் கவசத்தை போட்டுக்கலான்னு புள்ளைக்காக வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு காவலாளிங்க கூட அம்மா மறுபடியும் விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அம்மாவுக்கு நிறைய இமோட்டல்ஸ்க்கான பவர் இருக்கு, ஆனா கூட இருக்க காவலாளிங்க அந்த மாதிரி கிடையாது. சோ மூக்கு மொழியெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்ப நேரத்துக்குன்னு ஒரு காவலாளி உள்ள புந்து, தலைவி எல்லை பகுதியில அரக்கர்கள் வந்திருக்காங்க, நீங்க உடனே அங்க வந்தாகணும்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே
செம கோவம். உடனே அம்மா பக்கத்துல வந்து, செல்லம் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா, நாளைக்கு நான் உன் கூட ஃபுல்லா விளையாடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வாய் உங்க உருட்டு. ஏமா இதோட நீங்க என்கிட்ட 1030வது தடவை சொல்லிட்டீங்க, ஆனா ஒரு நாள் கூட என் கூட முழுமையா விளையாண்டதே கிடையாது. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டைக்கு மேல உட்காந்துப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா தான் காவலாளிகளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப வெளியில மந்திர கதவு இருக்கு இல்லையா, அதை திறந்து மூடுறதுக்கு கோபாலோட அல்லக்கைங்களான 2 பச்சை ஜந்துக்கள் நிக்குது. அப்பதான் அம்மாவும், இந்த பாருங்கடா, போன முறை நிஜாவை நீங்க வெளியில விட்ட மாதிரி இந்த முறையும் விட்டீங்க, கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்தை போடும். அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா, தோ இது சின்னவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்லை என்னைய சொல்றியா, நீ தான்டா காரணம்னு இன்னும் அந்த இடத்த விட்டு போனதும் போதும் இவனுங்க ஒரு பக்கத்துல மாத்தி மாத்தி சண்டை போடுவானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சண்டை அமைதியா முடியும். ஆனா ஒளிஞ்சிருந்து இதையெல்லாம் பார்த்த ஹீரோ வேணும்னு ஒருத்த மேல கல்ல தூக்கி போட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சு விட்டான். அடுத்து என்ன, இவனுங்க அடிச்சுக்கிட்ட சின்ன கேப்ல மந்திர குச்சிகளை பயன்படுத்தி மாய வட்டத்தை தாண்டி நம்மால ஈஸியா வெளியில வந்துட்டான். நேரா இவங்களோட நகரத்துக்குள்ள வந்தவன் 1 2 3ன்னு நம்பர்ஸ என்ன ஆரம்பிச்சதும் போதும் அவன் துண்டக்கோணம் துணிய கோணன்னு வீட்டுக்குள்ள கிணத்துக்குள்ள ஏன் ஒரு சின்ன கூடாரம் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சுக்கிறானுங்க. சரி அப்படி எதுக்காக நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்கன்னு பார்த்தா, இவன் இங்க இருக்க எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவன் அலப்பறைய ஆரம்பிச்சதுமே அவன் கதறிக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஏன் உசுருக்கு பயந்து தண்ணிக்குள்ள மூழ்கினா கூட அங்கேயும் தலையை விட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். கடைசியில ஒரு வண்டிக்குள்ள 4-5 பேரை அடைச்சு வச்சு அவனுங்க தலைய வெளியே நீட்டும் போத சுத்தியில வச்சு டம்மு டம்முன்னு அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்கக்கூடிய இதே டைம்ல பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள நகரத்தை சேர்ந்த ஒரு சில சின்ன பசங்க, டே கூட்டாளிங்களா, எப்ப பாரு இந்த நிஜாவோட தொல்லை தாங்கவே முடியல, நாம எப்படியாச்சும் அவனை புடிச்சு அடி அடி நடிக்கணும். தலைவரே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, நம்மளால எப்படி அவனை அடிக்க முடியும்? அப்ப பண்ணி மூஞ்சி மாஸ்க மாட்டிக்கிட்டு, தலைவரே அந்த நிஜாவை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நிஜாவை பிளான் பண்ணி பாலத்துக்கிட்ட கொண்டு வருவோம். அவன் நடந்து போகும்போது அங்க இருக்க கட்டையை பிடுங்கி விட்டா தொப்புன்னு தரையில விழுவான். அப்ப கட்டி வச்சிருந்த 2வது டிராப்புக்குள்ள இருந்த எக்கச்சக்கமான ஆயுதங்கள் அவன் மேல விழும். ஒருவேளை தப்பிச்சா கூட 3வது டிராப்ல ஒரு பாறையை உருட்டி விடுவோம். இங்கேயும் தப்பிச்சானா 4வது டிராப்ல நாம செட் பண்ணி வச்ச விஷப்பாம்பு அவனை கடிக்க வரும். பயந்து ஓட ட்ரை பண்ணும் போது தெரியாதனமா குளவிகளோட கூட தட்டி விட்டுருவான். மறுபடியும் அதை பார்த்தும் பயந்து பக்கத்துல இருக்க சேத்துக்குள்ள குதிப்பான். சோ இந்த ஒரு தண்டனை அவனுக்கு போதுமானதா இருக்கும். பண்ணி முடிஞ்ச இதுவும் நல்ல ஐடியா தாண்டா, வாங்க அப்படின்னா சேரு ஃபுல்லா உச்சாடிக்கலான்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஒரு சந்தேகத்துல, ஏண்டா பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த நிஜாவை எப்படி இங்க கொண்டு வருது? அட அது ரொம்ப சிம்பிளான வேலை தல, சும்மா நாம அவனை பயமுறுத்தினா போதும். எப்படின்னு கிவான் கேட்க, தோ இப்படின்னு முகத்துல மாட்டி இருக்க மாஸ்க் எடுப்பான் பாருங்க. இவ்வளவு நேரமா கூட இருந்த ஆளே நம்ம நெஜாதான். ஆம்பிடுதாங்க மொத்த பேரும் உசுருக்கு பயந்து ஓடுவானுங்க. ஆக்சுவலா நெஜாவை வச்சு இவனுங்க என்னென்ன சம்பவத்தை பண்ணலான்னு பார்த்தானுங்களோ அது எல்லாமே இப்ப இவங்களுக்கு நடக்குது. கட்டங்கடைசியா சேத்துல வந்து விழும்போது அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, தலைவரே அந்த நெஜா இருக்கானே என்ன அடிச்சு போட்டு நம்ம பண்ணி மூஞ்சி மாஸ்காவை எடுத்துட்டான். ஆமாடா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்லு. சிரிச்சுக்கிட்டே நெஜாவும், ஏப்பா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, சரி நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப நினைக்கும் போது கிவானுக்கு செம கோவம். டேய் நில்ல, நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ என்னமா பெரிய இவ மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாங்கெல்லாம் சாதாரண மனுஷ குழந்தைங்கடா, ஆனா நீ ஒரு அரக்க குட்டிச்சாத்தான் அது இதுன்னு திட்டுவானுங்க. உண்மையை சொல்லணும்னா ஹீரோவுக்கு இந்த அரக்கங்கிற வார்த்தையை சொன்னாவே சுத்தமா பிடிக்காது. ஒரு கோவத்துல பக்கத்துல இருக்க பாறையை உதைக்கும் போது அது இந்த அகராதி பய பிள்ளைங்க மேலேயே அடிக்கிற மாதிரி போகும். நல்ல வேலை அப்ப கரெக்டா உள்ள வந்த கோவாலு ஒரு கைத்த வீசி மொத்த குழந்தைகளையும் காப்பாத்திட்டான். பின்னாடியே இவனை பெத்த அப்பனாத்தாவும் வந்துட்டாங்க. ஏலே உன் ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சுடா, இதுக்கப்புறம் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு ஒரு சின்னூண்ட ரூம்குள்ள அடைச்சு அந்த இடத்த சுத்தி மந்திர வளையத்தை போட்டானுங்க. லீக்கும் இன்னுக்கும் மனசே ஆகல. தன்னோட கவலைகளை கோபாலு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது, அச்சோ பவன் இறக்கப்பட்டவரும், இந்த பாருங்க நீங்க நெஜாவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் அவனுக்கான டைம் இருக்குல்ல, சோ அது வரைக்கும் அவனை இனிமே என்னோட சீடனா நான் வச்சுக்கிறேன். ஒருவேளை அவன் நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டா இந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய உங்களை போல ஒரு கேர்னல் ஆக முடியும். டூருக்காக வெளியில போன ராஜா வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவர்கிட்ட பேசி நெஜாவை தண்டனையை விட்டு காப்பாத்த கூட முடியும். இங்க கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல நெஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தாடிக்காரன் மந்திர வளையத்தை கடந்து உள்ள போகும்போது அங்க நெஜா இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ஐயோ உடனே இத பத்தி நம்ம தலைவர்கிட்ட சொல்லணுமேன்னு குட்டி சந்துகளும் சேர்ந்து இவன் கூட ஓடி போயிருவானுங்க. ஆனா உண்மையாவே நெஜா தப்பிச்சு போகல, இந்த வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்திருப்பான். மறுபடியும் மொத்த பேரு கண்ணையும் மண்ணை தூவிட்டு ஊருக்குள்ள வரும்போது அங்க ஒரு பயல கூட காணோம். அப்பதான் வித்தியாசமா காத்துல மிதக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை கவனிக்கிறான். என்னடா இது மேஜிக்கா இருக்குதுன்னு லைட்டா கைய வச்சு பார்த்தா அந்த ஓவியம் படக்குன ஹீரோவை உள்ள இழுக்குது. பார்த்தா கற்பனைக்கு அப்பாற்பட்ட இன்னொரு உலகத்துக்கு வந்திருக்காங்க. முன்னாடியே நம்ம கோவாலு நிக்கிறாப்ல. யோ யாரியா நீ, என்ன இதுக்கு எங்க கொண்டு வந்த? அட என்னப்பா புசுக்கு புசுக்குன்னு கோவப்படுற, முதல்ல என்னோட வித்தைகளை பாரு, அதுக்கப்புறம் உன்னோட பதில சொல்லுன. ஒரு மேஜிக்கல் பிரஷ் எடுத்து லைட்டா நீட்டும் போது அங்க இருக்க ஒரு மரம் ஒரு படகா உருமாறுது. அடுத்து வானத்தை பார்த்து பிரஷ நீட்டும் போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவாகுது. அதுக்குள்ள இருந்து கடல் அளவுக்கு தண்ணி வர ஊத்துதுங்க. நிஜாவும் கோபாலும் படகுல உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப தண்ணியோட வேகத்தால படகு அங்க இங்கன்னு காத்துல பறக்குது. சொல்ல போனா நம்ம ஆளுக்கு முதல் முறையா இப்படி ஒரு
ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாலும் கூட நம்ம ஹீரோவுக்கு இங்க இருக்கிறதுக்கான விருப்பம் இல்ல. யோ, நான் உச்சா போற வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள என்ன இங்க இருந்து போக விடு. டேய், நீ சொன்னா கேட்க மாட்ட, இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ஹீரோக்கு பக்கத்துல இருந்த பாறை அது ஒரு பெரிய கத்திரிக்கோளா மாறுது. நல்ல வேலை ஒரு இன்ச்சு நகர்ந்துட்டான், இல்லன்னு வைங்க அந்தரங்க பாகம் அத்துக்கிட்டு போயிருக்கும். உடனே பயந்துகிட்டு கல்லு மேல ஏறுவான். மறுபடியும் மந்திரத்தை போட்டா அந்த கல்லு ஒரு பாத்திரமா உருமாறுது. கடைசியா ஒரு செடிக்கு பின்னாடி ஒளியும் போது அதையும் நம்ம கோவாலு ஒரு நான்வெஜ்ஜா மாத்திட்டான். ஓஹோ, சாப்பாடா, எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பீஸ் எடுத்து கடிச்சதுமே அது மறுபடியும் செடியா மாறி போகுது. யோ தலைவா, இது சூப்பரா இருக்கியா, எனக்கு நீ மந்திரத்தை சொல்லி கொடு, நான் உன்னை மாஸ்டரா ஏத்துக்கிறேன்னு சொல்லுவான். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சுன்னு காதுல மந்திரத்தை சொல்லுவாரு. தம்பி, ஒரு முறை நான் ஒரு பொருளோட உருவத்தை மாத்துறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு, கண்டிப்பா உனக்கும் அதை விட அதிகமா தான் ஆகும், அதையும் தான் பாக்கலான்னு இவனும் மந்திரங்களை சொல்லி கல்ல உருமாத்த பாக்குறான். ஆனா இவனுக்கு அது வேலை செய்யல. இவனை பார்த்து நக்கலா சிரிச்சபடியே கோவால் ஒரு பக்கத்துல நல்லா தூங்க போயிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டாங்க. யோ கோவாலு, என்ன எந்த தூக்கம் தூங்குற? ஐயோ மன்னிச்சிருங்க லேடியின், அதெல்லாம் பரவாயில்ல, என் புள்ள எங்க போனா? தோ இங்கதான் பயிற்சி பண்ணா. எங்க ஆளைய காணோமே, ஒரு நிமிஷம் இரு. யோ, தண்ணிக்குள்ள மிதக்கிறது என் பையன் தானே? ஐயோ, நிஜாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போலன்னு குடுன்னு ஓடி வந்து தொப்புன்னு தண்ணியில குதிப்பான். ஆனா ஆழம் கம்மியானதால குப்புற விழுந்து மூக்குல அடி வாங்கிட்டான். இருந்தும் தண்ணிக்கு மேல மிதந்த ஹீரோவை தூக்கிட்டு மறுபடியும் கரைக்கு வந்தாச்சு. மாங்கு மகனும் வாய் மேல வாய வச்சு காத்த ஊதிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, இவன் ஊத ஊத வயிறு வேற வீங்குது. படார்னு வெடிச்சிட்டு அந்த புகையெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய தவளை இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த தவளையோட விஷம் வேற கோவால் உடம்புல பட்டிருக்கும். சோ அலர்ஜியால இந்த ஆளு உடம்பு அப்படியே பணியார மாதிரி வீங்கி போயிடுச்சு. கூடவே இந்த இன்னும் இருக்காங்கல்ல, அந்த அம்மா வேற விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சடனா அந்த அம்மா உருவம் மறைஞ்சு நிஜாவோட உருவம் தெரியுது. சோ இப்பதான் விஷயமே புரியுது. நம்ம கோவால சொல்லி கொடுத்த உருவத்தை மாத்தக்கூடிய மந்திரம் இருக்கு இல்லையா, அத நம்மால ஒரே நாள்ல கத்துக்கிட்டாங்க. அதை வச்சுதான் இவ்வளவு வித்தைகளை காடி இருக்கான். இவனுக்குள்ள இருக்க சக்திகளை பார்த்த நம்ம கோவாலு மிரண்டு போயிடுவான். எப்பாடே, நடந்தது நடந்து போச்சு, என் உடம்ப கியூர் பண்றதுக்கான மாத்து மருந்து தோ அது என்னோட பேண்ட் பாக்கெட் குள்ளதான் இருக்கு, கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து கொடுப்பா, செஞ்சுட்டா போச்சுன்னு இவனும் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அப்ப வித்தியாசமா ஒரு ஈட்டி கிடைக்குது. யோ, என்னையா அது? அது நெருப்பு ஈட்டி, அதுல ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா நெருப்பு வரும். யோ, ஓ இதுவான்னு சொல்லிட்டு அமுக்கும் போது ஈட்டியில இருந்து வெளிவந்த நெருப்பு அப்படியே கோவாலோட டவுசரை பதம் பாக்குது. குபு குபு குபுன்னு எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உருண்டு புரண்டுட்டு இருக்கான். நல்ல வேலையா அதே டைம்ல நம்ம லீயும் இன்னும் உள்ள வந்துட்டாங்க. கோவால காப்பாத்திட்டு, டே நிஜா, என்னடா பழக்கம் இது, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ஆமா, இப்ப திருந்து என்ன ஆக போகுது? இந்த பாரு, எங்களை போல நீயும் சென்டாங் நகரத்தையும் மக்களையும் நீதான் பாதுகாக்கணும், வாய்ப்பே கிடையாது. அந்த பயலுங்க என்ன அரக்கன்னு சொல்றானுங்க, நான் போய் அவங்கள பாதுகாக்கணுமா? கட் பண்ண பிளாஷ்பேக்ல உண்மையாவே நம்ம ஹீரோ குழந்தை பருவத்துல நல்லவனா தான் இருந்திருக்கான். இவன் எப்ப கெட்டவனா இருக்கான் தெரியுமா? இன்னொரு குழந்தை கூட விளையாட நினைச்சா கூட முட்டாள்தனமான மக்கள் நிஜா அந்த குழந்தைய ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு இவனை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் இந்த அகராதி பயவுளுங்க இருக்கானுங்களே, அவனுங்க நிஜாவை கிடைக்கிற கல்லு கிட்ட அழுகி போன பழத்தை எல்லாம் வச்சு அடிச்சிருக்கானுங்க. இந்த சம்பவத்தால தான் நல்லா இருந்த நிஜா கூட எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆளா மாறினா. பிளாஷ்பேக் கட் ஆனதுமே நம்ம நைனா ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக, நிஜா, நாங்க இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டோம், நீ ஒரு சாதாரண குழந்தை கிடையாது, தெய்வீக குழந்தை, உனக்குள்ள நல்ல ஆன்மாவோட முத்து இருக்கு. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடா. அப்புறம் எதுக்குமா அவங்க எல்லாம் என்ன அரக்கன்னு சொல்றாங்க? மத்தவங்க சொல்றதால நீ அரக்கன் கிடையாது, உன்னோட விதி என்னங்கறத நீ தான் தீர்மானிக்கணும். நல்லா யோசிச்சு பாரு, நீ மாஸ்டர் கிட்ட எல்லா விதமான கலைகளை கத்துக்கிட்டா போதும். அரக்கர்கள் கிட்ட இருந்து நம்ம சென்டாங் மக்களை காப்பாத்தும் போது அவங்க உன்னை எதிர்காலத்துல கண்டிப்பா ஒரு கடவுளா கூட ஏத்துப்பாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாச்சே. சோ ஹீரோவும் இதுக்கு சம்மதிக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவனுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஆனா கொடுமை என்னன்னா, இல்லூஷன்ல இவனுக்கு ஒரு சின்ன சண்டைய வச்சா கூட அங்க அரக்கனை அழிக்கிறேங்கிற பேர்ல அப்பாவியான மக்களை நிறைய டைம்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்டா, அட இது ஒரு இல்லூஷன் தானே, இதுல மக்கள் காயம்பட்டா என்ன ஆக போகுதுன்னு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல கோவாலு 2 வார்த்தை திட்டினதுமே ஹீரோ பாருங்க, கோவாலு கிட்ட இருந்த மேஜிக்கல் பிரஷ் தூக்கிட்டு படக்குன்னு அந்த மந்திர ஓவியத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப அதே ஓவியத்துக்குள்ள மாட்டிருக்க நம்ம நைனா. அப்புறம் அந்த கோவால் எல்லாம் ஓவியத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மந்திர பிரஷ் தேவை. எஸ்கேப் ஆன ஹீரோ வேற அந்த மந்திர பிரஷ வீட்லயே தூக்கி போட்டு போயிட்டான். கட் பண்ண அடுத்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க வழக்கம் போல ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஜெல்லி வடிவத்துல ஏதோ ஒண்ணு பதுங்கி பதுங்கி நேரா பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள வருது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வேற நிக்கும். ஆஹா, மாட்டுச்சரா ஒரு மினி மீல் சின்ன ஜெல்லி உருவத்துல இருந்த அப்படியே அரக்க உருவத்துக்கு மாறுது. அப்ப சடனா நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி சிரிச்சபடி நம்ம ஹீரோ நிக்கிறான். டே பொடியா, யாரா நீ? நாய்க்குட்டிய சாப்பிடலான்னு பார்த்த,
பார்த்தேன், நீயே சாப்பாடா வந்து மாட்டிக்கிட்ட, இன்னைக்கு உன்ன ஒரு புடி பிடிக்கிறேன் பாருன்னு நெசாவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் வயித்துல ஒரு குத்து விடுவான். ஒரு நிமிஷம் அல்லு செல்லாம் கலங்கி போயிடுச்சு. மறுபடியும் மூக்கு மேல ஒரு எத்து 100-200 மீட்டருக்கு அந்த பச்சை அரக்கன் பறந்து போயிட்டு இருக்கான். ஆத்தாடி, இவன் சாதாரண ஆள் கிடையாது, நாம இங்க இருந்து தப்பிச்சாக்கணுமேன்னு சொல்லிட்டு உசுருக்கு பயந்து அரக்கன் ஜெல்லியா மாதிரி ஓடுவான். ஒரு இடத்துல பக்கத்துல இருக்க தண்ணி தொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சா கூட அங்கேயும் நம்ம ஹீரோ வந்துட்டான். கூடவே பின்னாடி அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் வந்துட்டாங்க. ஏலே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கிராமத்தையே அழிக்க பாக்குறியா? யோ, நான் எதுவும் பண்ணல, தோ இதுக்குள்ள அரக்க இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க தொட்டி எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஊர் மக்கள் இவனை பார்த்து பயந்து அது என்ன ஏதுன்னு கூட முழுசா பார்க்காம அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. இது மூலமா கடுப்பான நம்மால தனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தி அந்த ஒட்டுமொத்த நீர் தொட்டிகளையுமே எரிச்சு விட்டான். ஒரு பக்கத்துல அந்த பச்சை அரக்கன் பயந்து ஓடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கத்துல ஹீரோ வச்ச நெருப்பு அந்த அரக்கனை மட்டும் பாதிக்கல, அங்க இருந்த கிராமத்தையும் எரிக்க ஆரம்பிக்குது. போதாத வரைக்கும் காட்டுக்குள்ள ஓடி வந்த அந்த பச்சை அரக்கன் போற போக்குல அந்த சேட்டக்கார பயவுள்ள கிவான் இருக்கா இல்லையா, அவனோட தங்கச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடும். பின்னாடியே ஹீரோவும் துரத்தி போவான். ஆனா கிவான் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நெசா தான் தன்னோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டான் போலன்னு ஊர் மக்கள் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ண ஓடிட்டு இருக்கான். இதுக்கிடையில அந்த பச்சை அரக்கன் குழந்தையோட பக்கத்துல இருக்க கடலுக்குள்ள குதிக்கலான்னு பார்க்கும்போது சடனா அந்த ஒட்டுமொத்த தண்ணீருமே அப்படியே பனிக்கட்டியா உரைய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இங்கதான் இந்த டிராகன் இளவரசர் இருக்கான் இல்லையா, அவனோட என்ட்ரி. இனிமே இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்பான். டே அரக்கா, நீ ஒழுங்கா அந்த குழந்தைய விடுறது நல்லது, முடியாத உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அரக்கன் கேடி பையன் கூட சண்டைக்கு வருவான். ஆனா அவன் ஒரே அடியில அந்த பயபுள்ளிய தரையில இறக்கிட்டான். சரி, குழந்தைய காப்பாத்தியாச்சே, நெசா நன்றி சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா, யோ நான் தான் அரக்கனை துரத்திட்டு வந்தேன், நீ எதுக்காக குழந்தைய காப்பாத்தனன்னு கேடி பையனை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய இவன் தூக்குறாங்க. அது கூட பரவாயில்ல, மறுபடியும் அரக்கன் கையிலேயே குழந்தைய கொடுத்துட்டு, எலே வாடா இப்ப சண்டைக்கு, நான் தான் உன்னை சண்டை போட்டு ஜெயிப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்ப உள்ள வந்த கேடி பையன், என்னையும் அடிச்சிட்டல்ல, முதல்ல ஏன் கூட சண்டை போட, அப்புறம் நீ அந்த அரக்கன் கிட்ட போலான்னு ரெண்டு பேரும் அல்டா குல்டாவா சண்டைய ஆரம்பிக்கிறானுங்க. நெசாக்குள்ள திறமைகள் இருக்குது என்னமோ உண்மைதான், ஆனா கேடி பையனுக்குள்ள ஹீரோவை விட கொஞ்சம் திறமைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவன் பிறப்பால ஒரு டிராகன் இளவரசன், அதையும் தாண்டி இவனுக்குள்ள நல்ல முத்தோட சக்தி இருக்கு. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோவுக்கு நிறைய வித்தியாசமான பபிள்ஸ் எல்லாம் தெரியுது. ஐ பாக்க நல்லா இருக்கேன்னு படக்குன்னு ஒண்ணுல கைய வைக்கும் போது அவன் ஒரு பக்க கை மட்டும் அப்படியே கல்லா மாறி போகுது. அரக்க பையன் கெக்க பொக்கன்னு சிரிக்கிறான். பாத்தீங்களா, இந்த பலூனை நீங்க தொட்டதால இனிமே நீங்க கல் சிலையா மாறி போயிடுவீங்க, முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்கன்னு கடத்திட்டு வந்த குழந்தைய லபக்குன்னு வாயில போட்டு முழுகிட்டு நம்ம ஆளுங்க 2 பேர் உடம்ப சுத்தி ஃபுல்லாவே பபிள்ஸ பறக்க விட்டுட்டான். இருந்தாலும் கேடி பையன் பயப்படல, எந்த பலூன்லயும் படாம நகர்ந்த அரக்கனோட வயித்துல ஒரு குத்து, அம்பிடுதாங்க வழி தாங்க முடியாம முழுங்கின குழந்தைய கக்கிட்டான். ஆனா குழந்தையுமே வயிற்றுக்குள்ள இருந்துதானே வந்திருக்கும், அதனாலேயே ஒட்டி இருந்த எச்சில் மூலமா கேடி பையன் ஒட்டுமொத்த உடம்புமே அப்படியே கல் சிலையா மாறுது. ஒரு பக்க கண்ணு மட்டும்தான் நார்மலா இருக்கு. எலே சிறுவண்டு பயல, இன்னைக்கு உன் கதையை மொத்தமா பிடிக்கிறேன்னு ஒரு பெரிய பனிக்கட்டிய தூக்குவான் பாருங்க. நல்ல வேலை, அதுக்குள்ளேயே படார்னு உள்ள வந்த ஹீரோ அரக்கன் கூட சண்டைக்கு நிக்கிறான். ஆனா அவன் உயிருக்கு பயந்து பபிள்ஸ ஹீரோ பக்கமா வீசும் போது தன்னை பாதுகாத்துக்கணும்ல. சோ ஏற்கனவே கல்லா மாறி போன கேடி பையன் உடம்ப தூக்கிட்டு சங்கு சக்கர மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. லெப்ட் ரைட் மேல கீழன்னு அட்டி பொழந்து கட்டுவான். பச்சையா இருக்கனால தாக்கு பிடிக்க முடியல. ஐயா சாமி என்ன விட்டுரு, உங்களை நார்மல் ஆக்குறதுக்கான மாத்து மருந்தை கொடுத்துறேன்னு சொல்லுவான். சரி, என்ன ஹீரோ இந்த டீலுக்கு ஓகே சொல்ல மாத்து மருந்து ஏதாவது டப்பால கொடுப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது, மூக்குல இருந்து சளி சிந்தி குடுக்குறாங்க. அட கரும்பு புடிச்சவன, இதையாடா நான் குடிக்கணும்னு மடக்குன்னு கண்ணை முடிட்டு குடிப்பான். அட கரும்புமே, என்னடா இது கேவலமா இருக்கு. சரி பரவாயில்ல விடு, கை சரியான வரைக்கும் சந்தோஷம். ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட், இந்த கேடி பையனுக்கு வாயே இல்லையே, இவனுக்கு எப்படா மருந்த குடுக்கறது? சிரிச்சுக்கிட்டே ஹரக்கணும். ஏப்பா, அந்த மருந்த நான் குடிக்கணும்னு சொல்லவே இல்லையே, உடம்புக்கு மேல தேய்ச்சா போதும்பா, எல்லாமே நார்மல் ஆயிடும். அட பாவி, ஏன்டா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ கேட்கல, அதனால நான் சொல்லல. பயங்கர கோவத்தோட நெசா ஒரு பக்கத்துல நம்ம கேடி பையனை காப்பாத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, எதர்ச்சியா ரூம்க்கு வந்து பாக்கும்போது மந்திர ஓவியம் காத்துல மிதக்கிற விஷயத்தையும் தரையில மேஜிக்கல் பிரஷ் கிடக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. ஆஹா, அப்படின்னா நெசா தான் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டான் போலன்னு பிரஷ வச்சு இவங்க அந்த ஓவியத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. அடுத்து பச்சை அரக்கன் கேடி பையன் கால்ல விழுந்து கெஞ்சிரான். நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். இதோ பாரு, இது உனக்கான கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இதே மாதிரி ஏதாவது சேட்டையை கொடுத்த உன்னை போட்டு தலைவன் மிரட்டும் போது பச்சை அரக்கனும் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுவான். அடுத்த ஹீரோ பாருங்களேன், என்னப்பா ஒரு வழியா நம்ம எதிரிகள் போயிட்டாங்க, என்ன மறுபடியும் சண்டைக்கு வரியா? ஆனா கேடி பையன் சண்டை போறதுக்கு பதிலா படக்குன்னு தலையை குனிஞ்சு என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லுவான். அது மட்டும் கிடையாது, ஹீரோ காப்பாத்தின அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல, அது கொண்டு வந்து இந்த ஜியான்சி கட்டைய கையில கொடுக்குத. ஒரு நிமிஷம் தகச்சு போன ஹீரோ, அம்மா என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இல்லையே, வாங்க விளையாடலான்னு அந்த குழந்தை ரொம்ப வெகுளித்தனமா பேசுது. அதுக்கப்புறமா இவனும் கேடி பையனும் ஜாலியா விளையாடுறானுங்க. உண்மையை சொல்ல போனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பாதியிலேயே கேம நிறுத்தின ஹீரோ ஒரு வாரத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். எப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் அம்மாவை தவிர வேற யாருமே என் கூட விளையாட மாட்டாங்க, ஆனா நீ என் கூட விளையாண்டல, அதான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஓ இவ்வளவுதானா, பரவாயில்ல விடு, தோ இந்த சங்கம் உன்னோட கையில வச்சுக்கோ. ஒரு வேலை எப்பவாச்சும் என்கிட்ட பேசணும், என் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா இத ஒரு
முறை மட்டும் ஊது, எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன். சரி உன் ஊருக்காரங்க வந்துட்டாங்க, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு நொடி பொழுதுல அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் நம்ம ஹீரோ பண்ண உதவிக்காக நன்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஏண்டா கிராமத்தை எரிச்சிட்ட, எங்க குழந்தைய வேற கடத்திட்டேன்னு இவன் கூடயே சண்டைக்கு வரானுங்க. யோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு அரக்கன் கூட சண்டை போட்டேன், ஆக்சுவலா நீங்க எனக்கு நன்றி சொல்லி ஆகணும். உடனே கிவானோ சரி நீ அரக்கன் கூட சண்டை போட்டேங்கிறியே, அந்த அரக்கன் எங்கடா? ரைட்ரா, நம்ம எது சொன்னாலும் இவனுங்க நம்ப மாட்டானுங்க, சோ அமைதியா இருக்கதே நல்லதுன்னு திரும்ப ஹீரோ வீட்டுக்கு போகும்போது கிவான் மறுபடியும் ஹீரோவை அரக்கன்னு சொல்லுவான். படக்குன்னு பறந்து வந்த அவன் அடிக்கலாமேன்னு கைய வாங்கும் போது இந்த கிவானோட அம்மா பின்னாடி இருந்து ஒரு மட்டையை வச்சு அடிச்சுட்டாங்க. லேடிஸ்ன்னு பாரபட்சமே கிடையாது, மண்டை மேலேயே ஒரு குத்து, ஆத்தா பறந்து போய் கடல்ல விழுந்துட்டாங்க. உடனே மீதி இருக்க ஊருக்காரனுங்க ஒன்னா சேர்ந்து ஹீரோவா அட்டி அடி நடிப்பாடுங்க. இவனும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பொறுத்துட்டு இருப்பான், இன்னைக்கு வாங்கடா டேய் உங்களை ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்னு ஒவ்வொருத்தனையும் பாரபட்சமே இல்லாம அட்டி பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கானுங்க. கடைசியில ஒரு வேகத்துல ஈட்டிய வச்சு ஒருத்தனை குத்த போகும்போது கரெக்டா உள்ள வந்த நம்ம கோவால ஈட்டியில ஒரு எத்து. நெசா மறந்துட்டியா, நீ யாரையும் காயப்படுத்த கூடாத இப்படி சொல்லி வாய மூடல. இவர் எட்டி உதச்ச ஈட்டி இருக்கு இல்லையா, அது பறந்து வந்து திரும்ப தோள்பட்டையவே பதம் பாக்குது. ஐயோ அம்மான்னு தலைவன் கதறிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோவோட அம்மா அப்பாவும் இங்க வந்துட்டாங்க. கோவாலு மந்திர துணியால ஹீரோவை கட்டி போட்டுருவாரு. அப்பதான் எதிர்ச்சியா நயனா கையை பிடிக்கும் போது அதுல அரக்கன் கொடுத்த மருந்த நம்ம ஹீரோ கையால தேய்ச்சிருப்பான் இல்லையா, சோ இப்ப அதை ஒட்டி இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம நெசா அரக்கனை பத்தி சொல்றது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ண அடுத்த கேடி பையன் தான் அப்பா கிட்ட வந்திருக்கான். பக்கத்துலயே வில்லனும் இருக்கான். என்னப்பா உன் பயிற்சிகள் எப்படி போயிட்டு இருக்க, தெய்வங்கள் வைக்கக்கூடிய போட்டியில கலந்துகிட்ட, கண்டிப்பா நீ ஜெயிச்சா நீ ஒரு கடவுளாயிடுவல்ல. அப்பா எதுக்கும் பயப்படாதீங்க, என்னோட பயிற்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே டைம்ல இன்னைக்கு நான் ஒரு கடற்கரைக்கு போனேன், அங்க ஒரு சின்ன பையனை பார்த்தேன். இது மனுஷனை பாத்தியா, என்னடா முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதோ பாரு நீ ஒரு டிராகன்ங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்தா 1000 ஆண்டுகளா கடலுக்கு அடியில டிராகன் சிறை வச்சிருந்தாலும் கூட நீ எப்படி வெளியில வந்தங்கிற கேள்வி வரும். சொல்ல போனா அது நம்ம ஒட்டுமொத்த இனத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்தா மாறும். ஐயோ அப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காத, ஏன்னா அந்த சின்ன பையன் என்ன பார்த்து பயப்படவே இல்ல, என்ன ஒரு சக நண்பனா பார்த்தான். அவனோட பேரு கூட நெசா. வில்லனுக்கு இதை கேட்டு தூக்கி வாரி போடுத. பரவாயில்லையே, விதி இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது போல. இந்த பாரி கேடி பையா, நீ அழிக்க வேண்டிய கெட்ட முத்தோட சக்தி அந்த நெசா உடம்புக்குள்ளதான் இருக்க, அதனால இனிமே அவன் கூட நெருங்கி பழகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரியா இன்னும் சில மாதங்கள்ல நெசாவுக்கு 3வது வயசு முடிஞ்சு 4வது வயசு ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தின்படி சொர்க்கத்தோட மின்னலால அவன் தாக்கப்படுவான். அந்த டைம்ல நீ உள்ள போந்த நெசாவை அழிச்சா அவனுக்குள்ள இருக்க டீமன் சக்தி அப்படியே உனக்கு வந்துரும். அடுத்து என்ன, உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உன்னால அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாவே கடவுளா மாற முடியும். 10,000 ஆண்டுகளா சிறைப்பட்டு கிடக்கிற உன்னோட டிராகன் இனத்தையும் காப்பாத்த முடியும். அடுத்த சீன் அப்படியே ஹீரோ கிட்ட போகுது. நம்மளால தனியா ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கான். கிட்டத்தட்ட 3 நாளா இவன் சாப்பிடவே இல்ல. அப்ப கரெக்டா உள்ள வந்த அம்மாவும் அப்பாவும், டே செல்லம் இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற, என் சாவு வர வரைக்கும் நீங்க போங்க, அதான் ஊரு மக்களும் அரக்கன்னு சொல்றாங்களே, நீங்களும் அவங்க சொல்றதை தானே நம்புறீங்க. சாச்சா அப்படிலாம் கிடையாது, வா நம்ம போய் தியான்ஜி விளையாடலாம். எனக்கு தூக்கம் வருது, நீங்க போங்கன்னு அப்படியே திரும்பிட்டான். உடனே நிலைமைய சமாளிக்கிறதுக்காக, டே செல்லம் இன்னும் 10 நாள்ல உனக்கான பிறந்த நாள் வரப்போகுது, கண்டிப்பா அந்த பார்ட்டியில இந்த ஊர் மக்களும் கலந்துப்பாங்க. அப்பா என்ன பேசுறீங்க, இந்த ஊர் மக்கள் தான் என்ன அரக்கன் நினைச்சிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி என்னோட ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாங்க? அட சொல்ல மறந்துட்டேன் பாரு, நீ அந்த அரக்கன் கூட சண்டை போட்டதுக்கான தடயத்தை உன்னோட கைகள்ல நான் பார்த்தேன். அதே விஷயத்த நான் மக்கள் கிட்ட சொன்னா அவங்களும் நீ கெட்டவன் இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் பார்ட்டிக்கு வரதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. சரி சரி போய் ஆகிறதுக்கான வேலையை பாருங்க, நானும் வேண்டா வறுப்புக்கு கலந்துக்கிறேன்னு அப்பனா தாவ அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவன் தனியா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சந்தேகத்துல இன்னும், ஏங்க எதுக்காக பையன் கிட்ட போய் சொன்னீங்க, இந்த ஊரும் மக்களும் நம்ம பையனை பார்த்து பயப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு எப்படி வருவாங்க? பாருமா இந்த மக்களுக்கு நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன், அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நான் கூப்பிட்டா இவங்க எல்லாருமே வந்துதான் ஆகணும், நீ எதுவும் யோசிக்காத எல்லாம் நல்லதா நடக்கும்னு லீ இப்ப ஊர் மக்களை பார்த்து பேச போயிட்டு இருக்காரு. இதுக்கடையில ஹீரோ நேரா கடற்கரைக்கு வந்திருக்கான். கேடி பையன் கொடுத்துட்டு போன சங்கு இருக்குல்ல, இப்ப அதை ஊதுனதுமே முன்னாடி கேடி பையன் வந்துட்டான். நெசா என்னாச்சு, ஏன் என்ன இப்ப கூப்பிட்ட? அதுவாப்பா இன்னும் 10 நாள்ல என்னோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுல நீ வந்து கலந்துக்கணும்னு தோ இந்த பேப்பர்ல நீ எப்படி வரணும்னு எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம வந்துருன்னு சொல்லுவான். டேய் இல்லடா என்னால முடியாது. சாச்சா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. ஆமா எதுக்காக நீ எனக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற? அட என்ன கேள்வி இது, நீ தானப்பா எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ வரல கண்டிப்பா நான் கோச்சுப்பேன்னு ரொம்பவே இன்னசென்ட்டா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இது மூலமா கேடி பையனுக்கு நம்ம நெசாவை ஏமாத்துறோமோங்கிற ஒரு சின்ன கில்ட்டும் உருவாகுது. அடுத்த நேரா மறுபடியும் டிராகன்ஸ் கிட்ட வரான். ஹீரோ கொடுத்த அந்த பேப்பர் இருக்குல்ல அதையே திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கான். அப்ப உடனே டிராகன் ராஜா, டே மகனே நீ அந்த நெசாவை எதிர்த்து சண்டை போடும் போது உன்னை நீ பாதுகாக்கணும் இல்லையா, அதனால இந்த செதில்களை வச்சுக்கோன்னு அங்க இருக்க ஒவ்வொரு டிராகன்ஸுமே தான் உடம்புக்குள்ள இருந்து 2 செதில பிச்சு அதை ஒரு கவசமா மாத்தி அப்படியே இந்த கேடி பையன் உடம்புல கவர் பண்ணுது. இன்னைக்குதான் நெசாவோட பிறந்த நாள் பார்ட்டி நடக்க போகுது. நேரா போற சம்பவத்தை முடிக்கிற, கெட்ட சக்தியோட இருக்கக்கூடிய முத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப வர. கட் பண்ண அடுத்த நெசா வீட்டுல பார்ட்டிக்கான வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு
போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன, ஊர் மக்கள் மூஞ்சியில தான் ஒரு சிரிப்பை காணோம். ஒரு பக்கத்துல ஹீரோ டிப்டாப்பா கிளம்பி பார்ட்டிக்கு வரலாமேன்னு பாக்கும்போது சடனா உள்ள இந்த வில்ல வந்துட்டான். இவனை பார்த்து பயந்து போன ஹீரோவும், எலை நீ ஒரு தீய சக்தி தானே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு மண்டையா அடிக்கிறான். அட பாவி நிஜா, போட்டு தள்ளிடாத. உன்னோட குரு அந்த கோவால இருக்கால, நானும் அவனும் தோஸ்து. அப்படி பாக்கும்போது நானும் உனக்கு குருவோட முறை. அச்சச்சோ மன்னிச்சிருங்க, இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. பரவாயில்ல விடு, நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக. அப்படியா, என்ன முக்கியமான விஷயம்? ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரி நீ ஒரு தெய்வ சக்தி கிடையாது. உனக்குள்ள இருக்கிறது தீய சக்தி. என்ன எல்லா உண்மைகளையும் போட்டு கொடுத்துட்டான். முக்கியமா இன்னைக்கு அந்த சொர்க்கத்தோட மின்னல் தாக்கி இவன் சாக போறான் இல்லையா, அத முத கொண்டு சொல்லிட்டாங்க. தன்னோட அம்மா அப்பாவை இத பத்தி ஒண்ணு சொல்லாம உண்மைகளை மொத்தமா மறைச்சிட்டாங்களேன்னு ஒரு கோவத்துல ஹீரோவும் நேரா பார்ட்டிக்கு வரான். முதல்ல கோவால, டே செல்லம் உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கேன், நெருப்ப கக்கக்கூடிய ஈட்டியவும் ஒரு மந்திர ரிப்பனையும் அவனுக்கு பரிசா கொடுக்கிறாரு. கூடவே பக்கத்துல இருக்க பன்னிக்குட்டியை கை காட்டி, தோ இனிமே இதுதான் உன்னோட வாகனம், ஒரு முறை நீ அதை தொட்டு பாருன்னு சொல்லும் போது சடனா அந்த பன்னிக்குட்டி ஒரு நெருப்பு சக்கரங்களா உருமாறுத. இத வச்சு ஹீரோவால காத்துல கூட பறக்க முடியும். லாஸ்டா அம்மா பாருங்களேன், டே செல்லம் நீ குழந்தையா இருந்தப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி அழகா இருக்க. அப்ப பேசிக்கிட்டே நைனாவும் இவன் இடுப்புல ஒரு சின்ன சுருக்கு பைய மாட்டி விடுறாரு. இங்கதான் ஹீரோ கடுப்பாயிட்டு, எப்படி இருந்தாலும் இன்னைக்குதான் நீங்க என்ன கடைசியா பாக்குற நாள்ல ஏன்னா சொர்க்கத்தோட மின்னல் தாக்கப்பட்ட நான் மொத்தமா அழிய போறேன். லீக்கும் இன்னுக்கும் இது கேட்டது செம ஷாக்கு. அம்மா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்ல வேண்டியவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு கோவமே உங்க மேலதான். நீங்க உண்மைகளை சொல்லிருக்கலாமே. எதுக்காக நான் ஒரு டீமன் சக்தின்னு சொல்லாம மறைச்சு இந்த மக்களை காப்பாத்தணும்னு எனக்கு பயிற்சி கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட நான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டேன்னு ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கோவாலுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த மந்திரங்கள் ஹீரோவோட களத்துல மாட்டி இருக்கக்கூடிய மந்திர காப்பு இருக்கு இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய மந்திரம். இலை இதை யாரா உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்கும் போதே ஹீரோ உடம்பு ஃபுல்லா தீப்பொறிகள் பறக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா அவனோட சின்ன வயசு உருவம் மறைஞ்சு ஒரு இளைஞனோட உருவத்துக்கு மாறி போயிட்டான். காப்பு தனியா கலண்டு விழுந்ததுமே அதை இந்த வில்ல வேற தூக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நெசா உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை கண்ட்ரோல் பண்ணதே அவன் களத்துல இருந்த அந்த ஒரு சின்ன காப்பு தான். ஆனா இப்ப அதுவே போனதால முழுக்க முழுக்க நிசா உடம்ப தீய சக்தி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. வெறி பிடிச்ச மாதிரி மக்களை தாக்க போகும்போது நைனா உள்ள புந்து சண்டை போடுவாரு. கூடவே கோவாலும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவரோட திறமைகள் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. லெப்ட் ரைட்னு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இப்ப நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே வில்ல ஒரு மலைக்கு மேல நின்னு பாத்துட்டு இருப்பான். பக்கத்திலேயே நம்ம கேடி பயணிக்கிறான். பாத்தியா, இதுதான் சரியான நேரம். நீ மட்டும் இப்ப உள்ள போந்த அந்த ஹீரோவை அழிச்சு அவனுக்குள்ள இருக்க ஆர்வம் எடுத்துக்கிட்டு மக்களை காப்பாத்தனா, உனக்குள்ள இருக்க நல்ல சக்தி அவனுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட கெட்ட சக்தி, இது ரெண்டையும் வச்ச உன் கொம்புகளை என்னால மறைய வைக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனை போல கடவுள்களுக்கான தேர்வுல பாஸ் ஆனா போதும் நீயும் ஒரு கடவுளா மாற முடியும். ஆனா மாஸ்டர், என்னால இதை பண்ண முடியாது. அவன் என்ன ஃப்ரெண்டா பாக்குறான். ஏன்டா டேய், கடவுள்கள் உங்க அப்பாவை ஏமாத்தி அரக்கர்களை சிறை வைக்கிறேங்கிற பேர்ல டிராகன்ஸ் ஆன உங்களை 1000 ஆண்டுகளா அவங்க கூடயே அடைச்சு வச்சிருக்கான். அது உனக்கு பிரச்சனையாவே தெரியலையா? உங்ககிட்ட நேரடியா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் என்னதான் தோ அங்க இருக்கானே கோவாலு, அவனை விட சக்திகள்ல பலசாலியா இருந்தாலும் கூட எப்பவுமே சொர்க்கத்தோட ராஜா எதுக்காக அவனை நம்புறாருன்னு தெரியுமா? ஏன்னா அவன் ஒரு உண்மையான மனுஷன். ஆனா நான் ஒரு ஜாகுவார் அரக்கனா இருந்து அதுக்கப்புறம் கடவுளா மாறி இருக்கேன். அந்த ஒரு காரணத்தாலதான் அவர் என்ன ஒதுக்குறாரு. ஒரு நிமிஷம் அமைதியான கேடி. சரி, நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். அந்த ஹீரோ இறந்து போகட்டும், அது பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் அவங்களோட அம்மா அப்பாவையாச்சும் காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு உங்க கையில இருக்க காப்பு வேணும்னு கேட்கும் போது வில்லனும் வேற வழி இல்லாம காப்பை ஒப்படைச்சிருவான். ஒரு பக்கத்துல நிஜா தான் கட்டுப்பாட்டை இழந்த தான் அப்பாவையே கொல்ல ட்ரை பண்ணும் போது கரெக்டா உள்ள வந்தா நம்ம கேடி பையன் பனிக்கட்டியோட சக்தியால நிஜாவோட ஆயுதத்தையே பறக்க விட்டான். ஆக்சுவலா கேடி பையன் தான் முகத்தை மறைச்சு வச்சிருக்கான். என்ன இங்க இருக்க யாருக்காச்சும் இவன் டிராகன் வம்சாவளிங்கிறது தெரிய வந்தா சிறை வைக்கப்பட்ட இவன் எப்படி கடலை விட்டு வெளியில வந்தாங்கிற கேள்வி வரும். ஒட்டுமொத்த டிராகன் இனத்துக்குமே இது மூலமா ஆபத்து வரும். இப்ப ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. நம்ம நெசா நெருப்பு சக்தியை ஆயுதமா பயன்படுத்துவான். அதே டைம்ல நம்ம கேடி பையன் பனிக்கட்டிகளை ஆயுதமா பயன்படுத்துவான். ஹனுமார் மாதிரி ரெண்டு கையிலையும் கடாயுதத்தை வச்சிருக்காங்க. ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அவனோட ஆயுதத்தை உரைய வச்சு லாக் பண்ணுவான். கூடவே கொண்டு வந்த காப்பு இருக்குல்ல, அதை கோவாலு கிட்ட தூக்கி போடும்போது அவன் மறுபடியும் ஹீரோவை சுத்தி வளைச்சு அவன் கழுத்தோட லாக் பண்ணிட்டான். மறுபடியும் குழந்தையா மாறி போன ஹீரோ சுருண்டு கீழே விழும்போது, யாரும் என்ன தொடாதீங்க, நீங்க எல்லாருமே என்கிட்ட பொய்யா இருந்திருக்கீங்கன்னு பறக்கும் சக்கரங்கள் உதவியால அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதே டைம்ல லீ, தம்பி நீங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்க உங்க முகத்தை காட்டுங்க. இல்ல மன்னிச்சிருங்க, நான் உதவி பண்ணவங்களுக்கு முகத்தை காட்டுறதில்ல. அட என்னப்பா, சும்மா முகத்தை தான் காட்டுன்னு யதார்த்தமா துணியை புடிச்சு உரி விடுவான். இது மூலமா கேடி பையன் ஒரு டிராகன் இளவரசங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. முக்கியமா கோவால பாருங்க, ஏண்டா டேய், டிராகன்ஸ் 1000 ஆண்டுகளா கடலுக்கு அடியில இருக்கு. அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தோட ராஜா கொடுத்த கட்டளையை மீறி எப்படி நீ வெளியில வர முடியும்? இது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிட்டு இவன் பக்கமா திரும்புறானுங்க. ஆரம்பத்துல பதிலே பேசாம நம்ம கேடி பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் ட்ரை பண்ணுவான். அப்ப
கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல வரான். கோவாலுக்கு இன்னும் ஷாக்கு. டேய் அப்படின்னா நீ இவன் கூட ஒன்னா சேர்ந்த கடவுளோட விதிக்கே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, பொல்லாத கடவுள். ஏயோ அரக்கர்கள் அடைக்கிறேங்கிற பேர்ல டிராகன்ஸையும் அவங்க கூடயே சேர்த்து அடைச்சிட்ட. நீங்க என்னமோ நல்லவ மாதிரி பேசுறீங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே கடவுள்கள் தப்பானவங்க தான். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் எல்லா வேலையும் பண்ணேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? அடுத்து கேடிப்பேனை பார்த்தவன், இந்த பாரு இங்க இருக்க எல்லாருமே உன் உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒருவேளை சொர்க்கத்தோட ராஜா திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட மட்டும் இதை சொன்னானுங்க, நிரந்தரமா உங்க டிராகன் இனமே அழிக்கப்படும். உன் இனத்தை காப்பாத்தணும்னா இதான் ஒரே வழி. இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் மக்களையும் அழிச்சிட வேற வழியே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட கேடிப்பையனும் மனச கல்லாக்கிட்ட தன்னோட பவர்ஸை வச்சு இந்த நகரத்துக்கு மேல மிகப்பெரிய தண்ணீரை உருவாக்குறான். அது மட்டும் கிடையாது, நொடி பொழுதுல அதை ஒரு பனிக்கட்டியாவும் மாத்திட்டான். இன்னொரு பக்கத்துல தனியா காட்டுக்குள்ள வந்த ஹீரோ அங்க இருக்க மரங்களை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அப்பதான் மந்திர சக்கரம் மறுபடியும் பன்னிக்குட்டி உருவத்துக்கு மாறுத. கூடவே ஹீரோவுக்கு ஒரு சின்ன இல்யூஷனையும் பிளே பண்ணுத. ஒரு சீன்ல நைனாவும் கோபாலும் சொர்க்கத்தோட ராஜா கிட்ட ஹீரோவை காப்பாத்த சொல்லி உதவி கேட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த டைம்ல அந்த மேகநாதன் சொர்க்கத்தோட மின்னல் சாபத்துல இருந்த ஹீரோவை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிருப்பான். ஆக்சுவலா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கான். அது என்னன்னா 2 விதமான தாயத்து இருக்கு. அதுல ஒண்ணு யாருக்கு சாபம் இருக்கோ அவங்க வச்சுக்கணும். இன்னொரு தாயத்தை குடும்பத்துல இருக்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அந்த குடும்பத்துல இருக்க இன்னொரு ஆளுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுமா. அதாவது நெசாவுக்கு பதிலா அவனோட அம்மாவோ அப்பாவோ இறக்குற மாதிரி. துளி கூட யோசிக்காத நைனா, யோ கோவாலு, என் பையனுக்காக நான் இறக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு, என் மனைவி கிட்டையும் குழந்தை கிட்டையும் இத பத்தி நீ எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கி பாரு. இல்ல என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாத. இதோ பாரு, நீ ஒரு வேளை என் மனைவி கிட்ட சொன்னா கூட என் மகன் இறக்கும் போது அவன் கூடவே நானும் அந்த மின்னல்ல அடிபட்டு இறந்து போவேன். இப்ப கோவாலுக்கு வேற வழியே இல்ல. சோ அதனால நைனா சொன்ன விஷயத்துக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. இல்லூஷனை பார்த்து மிரண்டு போன ஹீரோ தான் ஊரும் மக்களும் தன்னை என்னதான் ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட தன்னோட அம்மாவும் அப்பாவும் தான் மேல உண்மையான பாசத்தை தான் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தேகத்துல இடுப்புல நைனா கட்டி விட்ட சுருக்கு பைய எடுக்கும் போது உள்ள அந்த மந்திர தாயத்து இருக்கு. உடனே அவசரமா திரும்ப இவன் நகரத்துக்கு போயிட்டு இருக்கான். இதே டைம்ல கேடி பையன் நகரத்துக்கு மேல இருக்க தண்ணிய ஃபுல்லாவே பனிக்கட்டியா உரைய வைக்கும் போது அவனை தடுக்கிறதுக்காக லீயும் இன்னும் கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அவன் உடம்புல இருக்க டிராகனோட செதில்கள் எப்பேற்பட்ட தாக்குதலையும் ரொம்ப அசால்ட்டா தடுக்குது. இத புரிஞ்சுக்கிட்ட நைனா அவனோட தலையை பார்த்து அட்டாக் பண்ணலாம்னு வருவாரு. ஆனா அவன் நொடி பொழுதுல 2 பேரையுமே உரைய வச்சுட்டான். அப்ப எதிர்பாராத நேரத்துல எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு மிகப்பெரிய நெருப்பு சக்தி கேடி பையன் மேலேயே டப்புன்னு அடிக்குது. இது மூலமா ஏற்பட்ட வெப்பத்துல உறைஞ்சு போயிருந்த நைனாவும் அம்மாவும் திரும்ப நார்மல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம நெசா தான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. இப்ப கேடி பையன் கூட அந்த வில்ல இருக்க விஷயத்த பார்த்த இவங்க 2 பேருமே கூட்டாளிகள்ங்கிற உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவை விட கேடி பையனுக்கு பவர்ஸ் அதிகம். அதனால நெசாவை பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தன்னோட தண்ணீர் சக்தியை பயன்படுத்தும் போது ஹீரோ நெருப்பு ஈட்டிய வச்சு அதெல்லாம் தடுப்பான். இது மூலமா அந்த இடமே ஒரு புகை மண்டலமா உருவாகுது. வேகமா உள்ள வந்த கேடி பையன் நெசாவை அட்டாக் பண்றேங்கிற பேர்ல முன்னாடி இருந்த வில்லன் அடிக்கிறான். இலை, நான் உன்னோட மாஸ்டர்டா, இதுக்கு என்ன அடிச்ச? ஐயோ என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். அப்ப வில்லனை பாருங்களேன், இதோ பாரு நெசா பின்னாடி இருக்கான்னு சொல்லுவான். கேடு பையன் சண்டை போலாமேன்னு வேகமா திரும்பும் போது ஈட்டிய வச்சு பட்டக்ஸ்ல ஒரு ஏத்து. ஏமாந்தியா டேய், இது என்னோட உருவம் மாத்தக்கூடிய வித்தடா, முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருன்னு மறுபடியும் புகைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். இன்னொரு பக்கத்துல நம்ம வில்லனுக்கும் கோவாலுக்கும் சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. போதாத வரைக்கும் உள்ள வந்த கேடி பையன் மாறு வேஷத்துல இருக்க ஹீரோவை அடிக்கிறேங்கிற பேர்ல மறுபடியும் இந்த வில்லனை போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். கருமோ அது கூட பரவாயில்ல, கோவால அடிக்கலாம்னு நம்ம கேடி பையன் ஓடி வருவான். இவர்கிட்ட ஒரு மந்திர ஓவியம் இருக்குல்ல, அந்த பேப்பரை டக்குன்னு நிட்ட கேடி பையன் உடம்பு உள்ள போகுது. வில்ல இவன் காலை பிடிக்க, நான் போனா தனியா போக மாட்டேன், என் கூட நீயும் வான்னு கோவாலையும் ஹீரோவையும் உள்ள கொண்டாண்டானுங்க. மறுபடியும் 4 பேரு கடையில அந்த மாய உலகத்துக்குள்ளேயே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இப்ப மந்திர பிரஷ் யாருகிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு வெளியில போக முடியும். சோ அதை எடுக்க ட்ரை பண்ணும் போது கடைசியில 4 பேருமே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டானுங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோவோட அம்மா அப்பா இருக்காங்க. முதல்ல அவங்கள அட்டாக் பண்ணலான்னு கேடி பையன் ஆயுதத்தோட வருவான். ஆனா கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ அம்மா அப்பாவுக்காக இவன் அடி வாங்கிட்டான். போதாத கொடுமைக்கு காயம்படுத்தால நம்மால சுருண்டு வேற விழுந்துட்டான். இந்த சின்ன கேப்ப பயன்படுத்தின கேடி பையன் இவன் உருவாக்கி வச்ச அந்த பனிக்கட்டி இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்காக தான் உருவத்தை டிராகனா மாத்திக்கிட்டு பனிக்கட்டிக்கு மேல ஏறிக்கிட்டு தங்குன்னு குதிக்கிறாங்க. எப்படியாச்சும் மொத்த பேரையும் காப்பாத்தணும்ல. சோ வில்ல இவனுக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை மறுபடியும் உச்சரிக்கும் போது கழுத்துல இருந்த காப்பு அப்படியே கைக்கு மாறுத. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ சுய கட்டுப்பாட்டுல இருக்கான். தான் முழு பலத்தோட அந்த பனிக்கட்டியை தாங்கி பிடிச்ச மாதிரி மேல தள்ளுவான். ஆரம்பத்துல கேடி பையனுக்கு எதிராக அந்த பனிக்கட்டியை தூக்க முடியாம போனாலும் கூட கடைசி நிமிஷத்துல ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த இன்னும் ஒரு 4 கைகள் அப்படியே படக்குன்னு வெளியில வருது. இது மூலமா கேடி பையன் உருவாக்கின பனிக்கட்டி சின்ன பின்னமா உடையுது. முக்கியமா ஈட்டி முனையில கேடி பையனை வளைச்சு பிடிக்கிறான். கொல்றதுக்கான வாய்ப்பே கிடைச்சாலும் கூட வேணான்னு விட்டுருவான். சந்தேகத்துல கேடி பையனும் ஏன் என்ன கொல்லாம விட்ட, ஏன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நீதான் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்தவன் மந்திர துணியால 2 பேரையும் கட்டி போட்டுட்டு கடந்த 3 ஆண்டுகளா நான் உங்களை நிறையவே தொல்லை பண்ணிருக்கேன், இங்க இருக்க மக்களையும் சேர்த்துதான். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. என்னால நீங்க யாரும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
தோ இதானே நீங்க கொடுத்த தாயத்தை, இது உங்களுக்கு இனிமே தேவையில்லைன்னு நொடி பொழுதுல அதை அப்படியே எரிச்சு விட்டுருவான். ஆனா என்ன இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சொர்க்கத்தோட மின்னல் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு ஹீரோவை அலேக்கா தூக்க ஆரம்பிக்குது. இவனை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது சடனா அப்ப கேடிப்பை வர உள்ள வந்துட்டாங்க. இலே தீவெட்டி தலையா, நீ இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா, மன்னிச்சிரு, நான் அந்த வில்ல பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ தான் என்னோட ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஏற்கனவே டிராகன்ஸ் எல்லாம் இவனுக்கு கொடுத்த அந்த மந்திர செதில் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அந்த மின்னலோட சக்தியை தடுக்க பாப்பான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. கிட்டத்தட்ட அந்த ஷீல்டே உடஞ்சு போயிடும். நடக்கிற சம்பவத்தை பார்த்த வில்ல வேற பயந்துகிட்டு ஆளவரா சாமின்னு இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எப்படியும் சாக போறோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மரணத்தை நிம்மதியா ஏத்துக்கலான்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை பிடிப்பாங்க. ஆனா இங்கதான் எதிர்பாராத ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. ஆக்சுவலா கதையோட ஆரம்பத்துல என்ன சொல்லிருப்பாங்க, கேயாஸ்ங்கிற உயிரினம் பொதுவா பவர்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடியது. அப்படி பார்க்கும்போது ஹீரோக்குள்ளயும் கேடிப்பையனுக்குள்ளயும் ரெண்டு விதமான முத்துக்கள் இருக்கு. அது ரெண்டுமே இப்ப ஒன்னா சேரும் போது இவங்களுமே அந்த கேயாஸ் மாதிரி தானே. அதனால அந்த சொர்க்கத்தோட மின்னலையே இவங்க உடம்பு அப்படியே உள்ளிழுக்க ஆரம்பிக்குது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அதை தாக்கு பிடிச்சு வைக்க முடியாத, ஏன்னா இவங்க உடம்பு அதை தாங்குற அளவுக்கு பலம் கிடையாது. அப்ப மறுபடியும் வானத்துல இருந்து மின்னல் உருண்ட ஒண்ணு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. டே நண்பா, நம்ம சேர்த்து வச்ச மின்னல் சக்திய திரும்ப அந்த பந்து பக்கமா வீசலான்னு இவனுங்க ஒரு பவர் அனுப்புறானுங்க. ரெண்டு சக்தியுமே கண்ணா புண்ணான்னு வெடிக்குது. சொல்ல போனா அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் கேடிப்பையனும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தமா அழிய போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த நம்ம கோபால ஒரு மந்திர தாமரையோட பெட்டகத்தின் மூலமா ஹீரோ அப்புறம் கேடிப்பையன் இவங்க ரெண்டு பேரோட ஆன்மாவை அந்த பெட்டிக்குள்ள கவர் பண்ணிட்டான். சொர்க்கத்தோட வெளிச்சம் போனதுக்கு அப்புறமா தாமரை பெட்டியும் ஓபன் ஆகுது. உள்ள கேடிப்பையன் அப்புறம் ஹீரோவோட ஆன்மா பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா என்ன, இவங்களுக்கான உடல் மட்டும் இன்னும் கிடைக்கல. சரி, பெத்த புள்ளைய திரும்ப பாத்துட்டுமேங்கிற சந்தோஷத்துல அம்மாவும் நைனாவும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க. கூடவே ஆரம்பத்துல இருந்த இந்த ஹீரோவை ஒரு அரக்கனா பார்த்த மக்கள் இப்ப அவனை கடவுளா நினைச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கான மரியாதையை கொடுக்கற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல முதல் பாகத்தை முடிக்கிறாங்க. ரெண்டாவது பாகத்தோட ஆரம்பத்துல தப்பிச்சு போன அந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவன் நேரா டிராகன் ராஜாவை பார்த்து, யோ ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, உன்னோட பையனை அந்த நெஜா கொன்னுட்டாங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டான். ஒட்டுமொத்த டிராகன்ஸுக்கும் இதை கேட்டு தூக்கி வாரி போடுது. அடுத்து இதே டைம்ல சென்டாங் நகரத்தை காட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ அப்புறம் கேடிப்பனோட உடல் அழிஞ்சு போனதால இன்னமும் நம்ம பையலுங்க ஒரு ஆன்மாவா தான் இருக்கானுங்க. ஆனா நம்ம கோவால இருக்கா இல்லையா, அவன் கொண்டு வந்த மந்திர தாமரை அது குளத்துல ரொம்ப அழகா மலர்ந்து கிடக்கு. உடனே அதுல இறங்கி அதோட வேர்களையும் தண்டுகளையும் வெட்டி ஜெல்லி மாதிரி ஒன்ன ரெடி பண்ணுவாங்க. ஒரு குழப்பத்துல ஹீரோ, யோ இவனுங்க என்னையா பண்றானுங்க? அட தம்பி, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க உங்களுக்காக ஒரு ஜெல்லியை உருவாக்க போறாங்க. அதை வச்சுதான் நான் உங்களுக்கு ஒரு மனித உடலையும் கொடுக்க போறேன். அடச்சி கர்மம், இந்த பாத்தியா அந்த ஆளு காலை சொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கைய வைக்கிறாயா? சரி இவனாச்சும் பரவாயில்ல, ரெண்டாவது ஆளை பாருங்க, சளிய சிந்தி அந்த ஜெல்லிக்குள்ளேயே கலந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோவால இதெல்லாம் வேணான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவனுக்கு ஒரு உடல் தேவை. சோ அதனாலேயே உருவாக்கின ஜெல்லிக்குள்ள ஆன்மாவா இருக்க ஹீரோவும் கேடிப்பையனும் நுழைவானுங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு மனித உடல் கிடைக்கல. யோ கோவாலு, என்னையா அது, மருந்துல எதுவும் கலப்பட மாட்டியா? ஏன் எங்களுக்கு இன்னும் உருவம் கிடைக்கல? அட வெயிட் பண்ணுப்பா, இதுக்கு அப்புறம் தான் உங்க உடம்ப செதுக்கி உருவாக்கணும்னு பன்னிக்குட்டியோட காதுல கத்திய கொடுக்க, அதுவும் ரெண்டு பேர் உருவத்தை அட் டைம்ல அழகா செதுக்கி முடிக்குது. அட டேய், என்னோட புஜபல தேகம் எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு ஹீரோ படக்குன்னு தலையை திருப்புறான். பார்த்தா ஜெல்லி மாதிரி அவங்க உடம்பு ஆட ஆரம்பிக்குது. உடனே கோவாலு, பசங்களா இன்னும் உடம்பு முழுமையா தயாராகல, ஒரு சில நாட்களுக்கு உங்க உடம்பு மந்திர தாமரைக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த உண்மையான உடல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. டேய் நெசா குட்டி, சூப்பர்ரா, நீ பார்க்க அழகா இருக்க. ஆமாமா, ஆனா இருந்தாலும் எனக்கு இது போதல, என் உடம்ப இன்னும் நான் அழகா எதிர்பார்க்கிறேன். எப்பா நீ அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணு, அப்படியே கூட 6 பேக் வையே, நான் பார்க்க ரொம்ப எங்கா இருக்கணும்னு பன்னிக்குட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் அலம்பு எல்லாம் கேட்டு ஆளவுராச்சாமின்னு பன்னிக்குட்டி ஒதுங்கிருச்சு. சரி நீ போனா என்ன, என் உடம்ப நானே செதுக்கிறேன் பாருன்னு சங்கு சக்கர மாதிரி இவன் ஒரு பக்கத்துல சுத்திட்டு இருக்கான். இதுக்கிடையில நம்ம கோவால இருக்கார்ல, அவரு கேடி பையன் உடம்ப மட்டும் அலேக்கா தூக்கி அங்க இருக்க மந்திர தாமரைக்குள்ள வைக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு உண்மையான உடல் கிடைக்கும். ஆனா ஹீரோ தான் உருவத்தை செதுக்குறேங்கிற பேர்ல பார்க்கவே கன்றாவியா ஏதோ ஒண்ணு செதுக்கி வச்சிருக்கான். கடைசியில தான் தோல்வியை கூட ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ உடம்பையுமே மந்திர தாமரைக்குள்ள வைக்கிறாங்க. அதே டைம்ல எல்லை பகுதியில ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. என்னன்னா தப்பிச்சு போன வில்ல இருக்கா இல்லையா, அவன் திரும்ப வந்துட்டாங்கிற மாதிரி. உடனே தடுப்பு சுவர்களுக்கு மேல எக்கச்சக்கமான காவலர்கள் வில்லனை தாக்குறதுக்காக ரெடியா நிப்பாங்க. உடனே லியோ இன்னும், யோ ஷென்னான், நீ தேவையில்லாம என் நகரத்துக்கு வந்திருக்க, அதுவும் தனியா, உன்னால எங்க எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அச்சச்சோ வெயிட் பண்ணுப்பா, நான் தனியா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா முன்னாடி சீன்ல இந்த வில்லன் டிராகன் ராஜாவை பார்க்க வந்திருப்பான்ல, ஆக்சுவலா அந்த டிராகன் ராஜாவுக்கு மொத்தமா 3 சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அதுல ஒரு தங்கச்சிக்காரிக்கு வானத்தை கிழிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறதுக்கான பவர்ஸ் இருக்கு. சோ அப்பேற்பட்ட பவர்ஸ் உள்ள ஒரு நகத்தை இந்த வில்லன் கிட்ட கலட்டி கொடுத்திருக்கா. ஏன்னா டிராகன் இளவரசன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நேரடியா கடலை விட்டு வெளியில வந்தா அது கடவுள்களுக்கு டிராகன்ஸ் தப்பு
தப்பிச்சு போன விஷயத்த காட்டி கொடுத்துரும். அதுவே இந்த நகத்தை வச்சு டெலிபோர்ட்டல் மூலமா வெளியில வந்தா அது கடவுள்களுக்கு பெருசா தெரியாது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. டிராகன்ஸும் சரி, இவங்க அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அரக்கர்களும் சரி, போர்ட்டல் வழியா வெளியில வந்தா கூட அவங்க உடம்புல சங்கடிகள் பிணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நிரந்தரமா அவங்க தப்பிச்சு போக கூடாதுங்கிறதுக்காக. இப்ப பிளாஷ்பேக் கட் ஆனதுமே வில்ல அந்த டிராகன் தங்கச்சி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த போர்ட்டலை ஓபன் பண்ணக்கூடிய நகம் இருக்கு இல்லையா, அதை தன்னோட வாளோட சேர்த்து காத்துல வீசும் போது வானத்துல மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. ஆக்சுவலா இந்த பிளவு டிராகன் ராஜாவை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அரண்மனையோட கனெக்ட் ஆகுது. இது மூலமா எல்லா திசைகள்ல இருந்தும் இந்த சென்டாங் நகரத்தை சுத்தி வளைச்சபடி தீ பிளம்புகள் ஊத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்த டிராகன்ஸோட அடிமைகளா இருக்கக்கூடிய அரக்கர்களும் வெளிவராங்க. ஒரு நிமிஷம் சோல்ஜர்ஸ் எல்லாம் இதை பார்த்து பயந்து போயிடுவானுங்க. அரக்கர்கள் நேரடியா தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. வில் அம்புகளால அந்த அரக்கர்களை என்னதான் தாக்கினாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த சின்னோண்டு அரக்கர்களை தாண்டி இன்னும் அளவுல பெரிய அரக்கர்கள் வெளிவரானுங்க. தீ பந்துகளை வீசுவானுங்க. கூடவே தண்ணீர் கடையில இருந்த மிகப்பெரிய ராட்சச ஆமைகள் வெளிவந்து படகுகளை கவுத்து விடுது. அதுலயும் ஆக்டோபஸ் அரக்கன் உள்ள போந்து 6 கைகள்ல ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம லீ உள்ள போந்து அவனோட ஒரு கையை வெட்டினா கூட அவனுக்கு திரும்பவும் அந்த கைகள் முளைக்குது. இதுக்கிடையில நம்ம இன்னும் சுறாமூஞ்சிக்காரனை சும்மா சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்ப இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில வில்லா இருக்கா இல்லையா, அவன் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தெரியுற விஷயத்த கவனிக்கிறான். ஒருவேளை நெசா அங்க இருக்கான் போலான்னு நேரா அங்க போயிட்டு இருப்பான். இத பார்த்து இன்னும் லீயும் இப்ப அந்த வில்லனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே பறந்து போறாங்க. இப்ப வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்த வில்ல முன்னாடி நம்ம கோவாலையும் இறந்து போனதா நினைச்ச இளவரசனையும் கவனிக்கிறான். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. சிரிச்சுக்கிட்டே கோவால, தம்பி அப்படின்னா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா, அவ்வளவுதானே சொல்லிட்டா போச்சு. ஆமா, கேடி பையனுக்காக நீ ஒரு உடலை தயார் பண்ற அப்படின்னா கண்டிப்பா தோ அந்த தாமரைக்குள்ள நெஜாதான் இருக்கான்ல, தக்காளி இன்னைக்கு அவனை அழிக்காம விட மாட்டான். அவனோட பவர்ஸையும் இந்த இளவரசனுக்கு நான் கொடுக்க போறேன்னு மின்னல் சாட்டையை வச்சு மந்திர வளையத்தை உடைக்கலான்னு பாப்பான். பட் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவாலுக்கு வில்லனை விட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. சோ சாட்டை கயிறு வித்த இவங்கிட்ட வேலைக்கு ஆகல. உடனே சிரிச்சுக்கிட்ட வானத்துல ஒரு கோடை போடுவான். பார்த்தா அதுக்குள்ள இருந்த டிராகன் ராஜாவோட தம்பி தங்கச்சி எல்லாம் வந்துட்டானுங்க. அட் அ டைம்ல 3 டிராகன்ஸுமே நெருப்ப கக்கும் போது மந்திர வளையத்தால அந்த பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியாம டப்புன்னு உடஞ்சிரும். பட் இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்ம கோவாலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுமையான உடல் கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன மேஜிக்கல் பால்குள்ள இருந்த கேடி பையன் படக்கடு வெளியில வந்து தான் பவர்ஸை பயன்படுத்துவான். இப்ப இந்த விஷயம் டிராகனோட அரண்மனைக்குள்ள இருக்க டிராகன் ராஜாவுக்கும் தெரிய வருது. உடனே அவரும் போர்ட்டல் வழியா வெளியில வந்துட்டு, செல்லம் உனக்கு எதுவும் ஆகல, மன்னிச்சிருங்கப்பா, நீங்க சொன்ன வேலையை என்னால ஒழுங்கா முடிக்க முடியல. அட பரவாயில்ல விடு செல்லம், நான் நரகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருந்தாவே போதும். உடனே குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப நேரமா மேஜிக்கல் தாமரைக்குள்ள இருந்ததால அவனுக்கு முழுமையான உடல் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் கேடி பையனோட நிலைமையை பார்த்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பான். உடனே கோவாலும், இந்த பாரு, அவன் பிறந்த குழந்தை மாதிரி அவன் மேல ஒரு டிராகன் தாக்குதல் பண்ணா எப்படி அவனோட உடல் தாங்கும், அதனாலதான் இப்ப அவன் ரொம்ப பலவீனமாயிட்டான். சொல்ல போனா அவனுக்காக உருவாக்கப்பட்ட உடல் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இந்த சின்ன கேப்ல இந்த வில்லனை பாருங்களேன், மந்திர தாமரை தான் இருக்கேப்பா, நாம திரும்ப கேடி பையனை அதுக்குள்ள வைக்கலாம்னு சொல்லும் போது சடனா அந்த தாமரை அப்படியே வாடி போகுது. சோகத்தோட கேடி பையனோ, பரவாயில்ல விடு, நான் செஞ்ச தப்புகளுக்கு இது ஒரு தண்டனை எடுத்துக்கிறேன். ஏய், தப்பு 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 தப்பு, அதெல்லாம் ஏன் சொல்ற நீ, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எப்பாடுபட்டாச்சும் நான் உன்னை காப்பாத்துவேன். யோ கோவாலு, என் நண்பனை காப்பாத்தணும், நீ அவனை காப்பாத்த முடியுமா முடியாதா? திருக்கா முறுக்கான்னு முடிச்சிட்டு பாரு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. வேணும்னா தற்போதைக்கு அவனோட ஆன்மாவை வேணா அவன் உடம்புக்குள்ள வச்சுக்க முடியும். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கேன்னு கேடி பையனோட ஆன்மா இப்ப ஹீரோ உடம்புக்குள்ள கலந்துருச்சு. ஆக்சுவலா அவன் பேசுற விஷயத்த கூட இவனால கேட்க முடியும். அப்ப உடனே டிராகன் ராஜா, யோ என் பையன் ஒரு ஆன்மாவா இருக்கதால வெறும் 10 நாளைக்கு மட்டும்தான் அவனோட ஆன்மா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான அனுமதி இருக்கு. அதுக்குள்ள அவனுக்காக ஒரு உடலை ரெடி பண்ணி ஆகணும். டிராகன் ராஜா, எனக்கும் அது புரியுது. ஆனா உடலை உருவாக்குறதுக்கு ஒரு மந்திர நீர் தேவை. பிரச்சனை என்னன்னா அது கடவுள்களான யூசுவோட பேலஸ்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நிசா உடம்புக்குள்ள தீய முத்து இருக்குங்கிறத உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம நிசாவை யூசு பேலஸ்க்கு கொண்டு போயிட்டு அவனை கடவுளா மாத்துறதுக்கான போட்டியில கலந்துக்க வச்சா, அது மூலமா அவன் ஜெயிச்சான்னா மாஸ்டர் யூசு வெற்றியாளருக்கு ஒரே ஒரு மேஜிக்கல் பொருளை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாரு. அப்ப அந்த மந்திர தண்ணீரை ஈஸியா கொண்டு வந்துட முடியும்ல. குறுக்க வந்த வில்ல, யோ என்னையா பேசிட்டு இருக்க, நிசா உடம்புக்குள்ள தீய சக்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள்கள் பக்கத்துல போனா கூட இவனுக்குள்ள அரக்க சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா கோவாலு இல்லன்னு மறுக்கிறான். ஏன்னா இயற்கையாவே நம்ம ஹீரோ ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்க சக்தி மட்டும் தான் டீமன். அப்படின்னா அவன் பவர்ஸை பயன்படுத்தாம இருந்தாவே போதும், அவன் தீய சக்திங்கிறது வெளியில தெரியாது. முக்கியமா கேடி பையனும் இப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்கதால நிசா உடம்ப கேடி பையனை கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்கும் போது ஹீரோவுக்கு பதிலா உடம்புக்குள்ள நல்ல சக்தியோட இருக்க கேடி பையன் சண்டை போடுவான். அது மூலமா யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. அப்போ உடனே டிராகன் ராஜா, நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் கோவாலு, உன் பன்னிக்குட்டி அப்புறம் இந்த ஹீரோ, இந்த 3 பேரை தவிர இந்த இடத்தை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. நேரா வில்லங்கிட்ட வந்தவன் யோசிச்சேன்னா, என் தம்பிகளையும் தங்கச்சியும் நம்ப முடியாது. பிரச்சனை அது மட்டும் இல்ல, என் டிராகன் உடம்பு விட்டு என்னோட ஆன்மா ரொம்ப நேரத்துக்கு வெளியிலயும் இருக்க முடியாது. சோ எனக்காக நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இப்படி சொல்லிட்டு டிராகன் மறுபடியும் அரண்மனைக்கு போயிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நிசா இப்ப யூசு பேலஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பான்.
ஊர் மக்களும் நல்லபடியா தான் வழி அனுப்புறாங்க. அப்ப கடைசியா உள்ள வந்த அம்மா, டே செல்லம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எங்க அம்மாவை கட்டிப்பிடி பாப்போம். பதிலே பேசாம படக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு கோவாலு கூட அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் பேச்சு வாக்கல, டேய் ஏன்டா அவங்க அம்மா கிட்ட நீ அப்படி பண்ண? ஆட போயா, இந்த கட்டி பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கிரிஞ்சா தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயணத்துல உதவியா இருக்குமேனு சாப்பாடு கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் தனியாளா இந்த கோவாலு சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க கேடி பையனை நெஜா உடம்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி சண்டை போறதுன்னு ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுப்பாரு. ஆனா பாருங்க, ரெண்டு பேராலையும் அட் அ டைம்ல ஒரே உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. நெஜா, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ அந்த கேடி பையனோட ஆன்மாவை விட உன் ஆன்மாவை பலமா வச்சுக்கணும். அப்பதான் அவனை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா, இந்த பாரு, என்கிட்ட மேஜிக்கல் மாத்திரை இருக்கு, இதை நீ சாப்பிட்டனா சில நிமிஷங்களுக்கு நீ தூக்கத்துக்கு போயிடுவ. கேடி பையன் உன் உடம்ப கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பான். ஐ ஜாலி, இதுவும் நல்லா தானே இருக்குன்னு ஒரு மாத்திரைக்கு பதிலா பையன் எக்கச்சக்கமான மாத்திரைகளை வாயில போட்டான். இவன் மயங்கடந்து போதும் கேடி பையன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுவான். சரிவா, உன்னால எவ்வளவு சூப்பரா சண்டை போட முடியுதுன்னா லைட்டா ஒரு பிராக்டிஸ் தான் பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கே நம்ம கேடி பையன் கோவாலு மூஞ்ச ரணக்குடரும் பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் சண்டை போடுற, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நேரா இப்ப அந்த யூசுவோட பேலஸ்க்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த உலகத்துல நிறைய கடவுள்கள் இருக்காங்க. இந்த யூசுன்னு சொல்லப்படக்கூடியவரு 12வது லெவலுக்கான கடவுள். இவருக்கு மேலதான் அந்த சொர்க்கத்தோட ராஜா இருப்பாரு. இந்த அரண்மனையோட வேலை அரக்கர்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறத. ஆளு ஒருத்தன் ஜம்முன்னு குதிரையில உட்கார்ந்து இருக்கால, இவனை ஷார்ட்டா டீமன் ஹண்டர்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப இதை பார்த்து முடிச்சுட்டு 12 மாஸ்டர்ஸ்ல ஒருத்தரான யூசு கிட்ட வராங்க. வாயா கோவாலு, என்ன ரொம்ப நாளா ஆளை காணோம்? அட வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு தலைவரே. அப்புறம் இவன் தான் என்னோட சிஷ்ய புள்ள, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, நல்ல முத்தோட சக்தியை வச்சிருக்கக்கூடிய நெஜா, அது இவன் தான். அடடா பரவாயில்லையே, நல்ல அடக்க ஒடுக்கமான பையனா இருக்கியப்பா. கடவுள்களுக்கான போட்டியில நீ கலந்துக்க வந்திருக்கல, நீ வெற்றியடைய வாழ்த்துக்கள். இத சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா கேடி பையனோட ஆன்மா மறைஞ்சு மறுபடியும் ஹீரோ தான் உடம்புக்கு வந்துட்டான். எங்க இருக்கோன்னு கூட தெரியாம முட்டா பீசு பக்கத்துல இருக்க தொட்டிக்கிட்ட போயிட்டு படக்குன்னு பேண்ட கழட்டிட்டான். நல்ல வேலை கோவால் உள்ள பூந்து மண்டையிலேயே ஒரு அடியை போட்டு, எலே முட்டா பீசு, முன்னாடி யூசு இருக்காரா, உனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னா தோ அந்த அக்கா அவனை கூட்டிட்டு போவாங்கன்னு ஒரு ஏஞ்சல் புள்ள கூட அனுப்பி வைக்கிறாங்க. அப்பவும் நம்ம ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்ல, ஏக்கா என்னக்கா இது, முழுக்க முழுக்க இதெல்லாம் பளிங்கு கற்களால ரெடி பண்ணீங்களா? அம்மாடியோ, இவ்வளவு பணம் எப்படி இந்த கடவுள்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒருவேளை கொள்ளையடிச்சிருப்பாங்களோ? எப்பாடே கொஞ்சம் வாயை முட்டு சும்மா வாடா, என்னால தாங்க முடியல. அப்ப தெரியாதனமா ஹீரோ அந்த ஏஞ்சலோட துணி மேல கால வைக்க படக்குன்னு அது பாதியா கிழிஞ்சு போயிரும். அடச்சி, நீ எல்லாம் ஒரு புள்ளையான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ட்ரெஸ்ஸ மாத்த கிளம்பிடுவாங்க. தனியா இருக்க ஹீரோ ஏனோ தன்னோட வழியை கண்டுபிடிச்சு ஒரு வழியா ஒரு அறைக்குள்ள வரான். அங்க நிறைய வித்தியாசமான பச்சை நிற தொட்டி இருக்கு. ஓ, இதுதான் ரெஸ்ட் ரூம் போலன்னு அதுல ஒரு தொட்டியில பையன் உச்சா போறாங்க. திரும்ப யூசு கிட்ட வரும்போது இந்த பேலஸ்லயே விலைமதிப்பான தண்ணீர் இதான்னு ஆளுக்கு ஒரு கப்ல அந்த தண்ணிய ஊத்தி குடுக்கிறாரு. லைட்டா குடிக்க போறப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஆக்சுவலா முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோ உச்சா போயிருப்பால ஒரு தொட்டி, அதுல இருந்து தான் அந்த தண்ணியவே கொண்டு வந்திருக்கானுங்க. ஆத்தாடி, நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு பதிலா இந்த தொட்டியில உச்சா போயிட்டோமேன்னு குடிச்ச தண்ணிய ஏஞ்சல் மேல துப்பிட்டான். கோவாலுக்கு அல்ல இல்ல, ஏன்டா புல்லாம் பண்ண, இது ரொம்ப காஸ்ட்லியான தண்ணின்னு இவரு ஒரு மடக்கு குடிக்கும் போது, அண்ணாத்த நான் அதுல உச்சா போயிட்டேங்கிறா. அட கிளம்புமேன்னு இவரும் அந்த தண்ணிய ஏஞ்சல் மேல துப்பிட்டாரு. மாஸ்டர் யூசோ மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வயிறு சரியில்லை, அதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டோன்னு நிலைமைய சமாளிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்து வில்லனை காட்டுறாங்க. சண்டை பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு லீ அப்புறம் இன் வராங்க. என்னாச்சு, உங்களுக்கு என்ன தேவை? ஆக்சுவலா நடந்த சண்டையில நகரத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மருந்து தேவை. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா எங்க மருத்துவர்கள்ல ஒரு ஆளை நான் வெளியில அனுப்பி முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோ. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வில்லனோட அரக்க காவலர்கள் ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு வரானுங்க. தலைவரே, இவனை கடற்கரையில பார்த்தோம், முக்கியமா உங்களை தெரியும் கூட சொன்னான். உடனே குட்டி பையன் தான் தலைய ஒரு சிறுத்தையா மாத்தி, அண்ணா நீ எப்படி இருக்க, நான் தான் ஜியாபோ. வில்லனுக்கு இவனை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். டேய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு. நீங்க கடவுளா மாறினதுக்கு அப்புறமா எங்களை வந்து பார்க்கவே இல்ல, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா வில்ல இருக்கா இல்லையா, இவன் தன்னோட அரக்க உருவத்தை மறைச்சு அதுக்கப்புறம் கடவுளா மாறி போட ஒரு ஆளு. ஆனா பாருங்க, சொர்க்கத்தின் ராஜாவுக்கு இவன் அரக்கனா இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் தான் இருக்குமே தவிர மத்தபடி உண்மையாவே இவன் அரக்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த ஜியாபோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் இவனுக்கான பயிற்சிகளை கொடுத்து இவனை கடவுளுக்கான போட்டிக்கு கூட அனுப்பி வச்சிருப்பாரு. உடனே ஜியாபோ, ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ புரிஞ்சு போச்சு, தோ பின்னாடி ஃபுல்லா அரக்கர்கள் இருக்காங்க. அப்படின்னா இந்த சென்டாங் நகரத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அரக்கர்களை எதிர்த்து சண்டை போறீங்களா? பதில் சொல்ல முடியாம வில்ல அமைதியா இருக்கும் போது லீ உள்ள போந்து, ஆமாப்பா இவரு அரக்கர்களுக்கு எதிராக சண்டை போட்டு
எங்களை காப்பாத்ததான் இங்க வந்தாரு அப்படி இப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசும்போது வில்லனுக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. அண்ணா நீ எப்ப அப்பா வந்து பாப்ப செல்லம், இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குடா, நீ இப்போதைக்கு போ, நான் கூடிய சீக்கிரமே உன்னை வந்து பாக்குறேன். அப்புறம் இந்த மாத்திரைகளை கொண்டு போ, இது உனக்குள்ள இருக்க பவர்ஸ 10 மடங்கு அதிகமாக்கும். அப்படின்னா நான் இந்த முறை கடவுள்களுக்கான போட்டியில கலந்துக்க முடியுமா? இல்ல செல்லம், இப்போதைக்கு முடியாது, நம்ம வேணா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சோகத்தோடைய. அண்ணா நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா ஒண்ணு, அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது நீ 12வது லெவலுக்கான கடவுளா மாறி இருக்கணும், எனக்கு ஒன்னு அந்த நிலைமையில பார்க்கதான் ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவான். உண்மை சொல்லப்படா வில்லனுக்கு தான் மேல இந்த குட்டி பையன் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானேன்னு ஒரு பக்கத்துல கவலையா இருக்கு. அப்பதான் லீய பார்த்து, எதுக்காக நீ எனக்கு ஆதரவா பேசின? பதிலுக்கு லீயும், அந்த ஜியாபோ உன்னை மதிக்கிறான், நான் அதை கெடுக்க விரும்பல, இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உன்னோட தப்புகளை மறந்து நீ நல்லவனா வாழ முடியும், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு. லீ அங்க இருந்து கிளம்பும் போது வில்லனை பாருங்களேன், ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எந்தெந்த மருந்துகள் வேணும்னு சொல்லு, அதை ஏன் ஆளுங்களே கொடுப்பாங்கன்னு. இவ்வளவு நாளா ரொம்ப கெட்டவனை போல இருந்தவன் முதல் முறையா ரொம்ப கனிவா பேச ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோ கடவுளா மாறுறதுக்காக 3 விதமான போட்டிகளை வைப்பாங்க. அதுல ஒண்ணு மேர்மெட்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிருக இனத்து கூட சண்டை போட்டாகணும். நடக்க போற சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறத கண்காணிக்கிறதுக்காக டீமன் ஹண்டர் இங்க வந்திருக்கான். இந்த மேர்மெட்டோட கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே சண்டைக்காக தயாராகும் போது நம்மளும் சும்மா கிடையாது, தாங்கிட்ட இருக்க மாத்திரையில ஒண்ணு லபக்குன்னு வாயில போட்டு கேடு பையனை டக்குனு வெளியில கொண்டு வந்துட்டான். இவன் கையை நீட்டி பக்கத்துல இருக்க காம்பவுண்ட கவுத்ததும் போதும் மேர்மெட்டோட ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. எலே தீவெட்டி தலையா, நீ சண்டைக்கு போடான்னு இன்னொருத்தனா உள்ள இறக்கி விடுறான். கொடுமைக்குன்னு அதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு மாத்திரை சாப்பிட்டதால அதோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் போல. சோ மறுபடியும் இவன் திரும்ப சுயநடுக்கு வந்துட்டாங்க. இந்த சின்ன கேப்ல சண்டைக்கு வந்த அல்லக்கை ஒரு பெரிய கட்டை எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே போட்டான். அப்ப மறுபடியும் மாத்திரையை போலாமேன்னு பார்க்கும்போது இவன் கையில வச்சிருந்த குடுவை இருக்குல்ல, அது நேரா பறந்து பக்கத்துல இருக்க ஒரு சாப்பாட்டு குண்டாக்குள்ள விழுந்துருச்சு. திரும்ப எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்த மாத்திரையும் அந்த சாப்பாடோட கலந்து போயிருச்சு. ரைட்ரா, இத குடிச்சாதான் நமக்கு பவர் கிடைக்கும்னு நெஜா அதை ஃபுல்லா குடிக்க இப்ப மறுபடியும் கேடி பையன் உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அந்த மேமட்டோட ராஜாவை சொல்லிட்டு பிடிச்சு தரையோட ஒரு எத்து, அவன் கதை முடிஞ்சு. அடுத்து அடியால் கூடயும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது இவன் சாப்பிட்ட எல்லாமே திரும்ப வாந்தியா வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன, கேடி பையன் மறைஞ்சு மறுபடியும் இப்ப ஹீரோ உடம்பு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அல்லக்கை வேற நகர்ந்த ஹீரோவை புரட்டி எடுத்துட்டு இருக்கான். நெஜாவால தனக்குள்ள இருக்க டீமன் சக்தியவும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா டீமன் ஹண்டருக்கு இது தெரிஞ்சு போயிரும். எக்கச்சக்கமான அடிகளை வாங்கினவன் கடைசியில ஒரு பாறையில இடிக்கும் போது அந்த கல்லு தொப்புனு இவன் மேல விழுந்துரும். கடைசியா இவன் கதையை முடிக்க போற நேரத்துல நெஜா மேல விழுந்த கல்ல புரட்டும் போது நிறைய காயம்படுத்தால நம்ம நெஜா உண்மையாவே மயங்கி போயிருப்பான். அதனால கேடி பையன் ஆன்மா இப்ப உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அல்லேக்கா ஜம்ப் அடிச்சு முதல்ல அந்த கூட்டத்தோட தலைவன் மூக்குல ஒரு குத்து, பக்கத்தால சண்டைக்கு வந்த அல்லக்கைக்கு ஒரு அப்பு ஆம்பிடுதாங்க. நடந்த சண்டையில நம்ம ஆளு ஜெயிச்சுட்டான். இத பார்த்து மத்த மேர்மெட்ஸ் எல்லாம் அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது டீமன் ஹண்டர் கூட்டிட்டு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வலைய போட்டு அந்த மேர்மெட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா பயப்பட தேவையில்லை, இவங்க அரக்கர்களா இருந்தாலுமே இவங்க தப்புகளை திருத்திக்கிட்டு நல்லவங்களா மாறி வாழ்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு ரொம்ப நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. திரும்ப யூசுவோட பேலஸ்க்கு வரும்போது ஒரு வித்தியாசமான மேடைக்கு நம்ம யூசு கோவாலையும் ஹீரோவையும் கூட்டிட்டு வராரு. உண்மையை சொல்லணும்னா இந்த கோவால யூசுவோட உண்மையான தம்பி. அதனாலேயே டே தம்பி கவலைப்படாத, இன்னும் சில மாதங்கள்ல கடவுள்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகுது, கண்டிப்பா நீ அதுல ஒரு 12வது லெவலுக்கான காடா கலந்துப்ப. இதை கேட்டு தலைவனுக்கு சந்தோஷம் தாங்கல. அதே டைம்ல இந்த உலகத்தோட பல மூலைகள்ல இருக்கக்கூடிய 12வது லெவலுக்கான காட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வர வச்சு ஏதோ வீடியோ கால் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கோவாலும் தாங்கிட்ட இருக்க மந்திர மாத்திரைகளை காட்டி, பாத்தீங்களா கடவுள்களுக்கு இடையில மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கும் போது இந்த மாத்திரைகளை பயன்படுத்தினா கண்டிப்பா நமக்குள்ள இருக்க பவர்ஸ் இன்னும் அதிகமாகும், எப்பேற்பட்ட சண்டையிலையும் நம்மளால ஜெயிக்க முடியும். இதுலயே கிட்டத்தட்ட 7000 மாத்திரைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சந்தேகத்துல, ஆமா இதெல்லாம் எப்படி உருவாக்குனீங்க? மாஸ்டர் யூசு தன்னோட சொந்த பவர்ஸ இந்த மாத்திரைகளா உருமாத்திருக்காருன்னு சொல்லுவான். அதே டைம்ல இந்த கடவுள்களுக்கு கீழே தளபதியா இருக்கக்கூடிய ஹீரோவோட 2 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாங்க ஒருத்தனோட பேரு ஜின்ஜா, இன்னொருத்தன் பேரு மூசா. அவங்க 2 பேருமே நெஜாவை முதல் முறையா பாக்குறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தம்பி இப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த உருவங்களும் மறைஞ்சு போகுது. மாஸ்டர் யூசோ கோவாலன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப சோகத்துல ஹீரோ தனியா உட்காருவான். நீ ஓகே தானே? இல்லவே இல்ல, எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நான் பிறந்ததுல இருந்தே என் உருவம் ரொம்ப அருவருப்பா தான் இருக்கும். என் கண்களை சுத்தி கருப்பு ஓட்டம், என் மூஞ்சி ரொம்ப விகாரம். ஏன் என்ன இப்படி படைச்சாங்கன்னு திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிக்கிறேன். ஒருவேளை அரக்கனா வாழ வேண்டியதுதான் என்னோட விதியோ? அட, உங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை நீ மறந்துட்டியா? நீ அரக்கனா வாழணுமா இல்லையாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். அட ஆமால, அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு கடவுளா மாறுவேன், அதான் என்னோட லட்சியம்னு காது கிளிய கத்திட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவுக்கான 2வது போட்டி. காட்டுக்கு நடுவுல ஒரு சில அரக்கர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட குருவா இருக்கக்கூடியது வேற யாரும் கிடையாது. முன்னாடி சீன்ல வில்லன் இந்த ஜியாபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பாத்துருப்பால, அவனோட அப்பா தான் இந்த குரு. முக்கியமா வில்லனுக்கு தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்த ஆளும் இவர் தான். நேரா உள்ள வந்த ஹீரோ, நீங்க ஒரு பெரிய ஆளாமே, எனக்கு இப்ப 2வது போட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல நான் உங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு
ஜெயிச்சாகணுமா? டே பொடியா, நீ சின்ன பையன், என்ன ஜெயிக்க போறியா? சும்மா காமெடி பண்ணாம இங்க இருந்து கிளம்ப. முடியவே முடியாது, நான் ஜெயிக்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்னு மயக்க மாத்திரையை போட்டு கேடி பையனை கொண்டு வந்தவன் அந்த குருவுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, மூங்கில் குச்சிகளுக்கு மேலேயே சும்மா வித்த காட்டி விளையாடிட்டு இருக்கானுங்க. முதல்ல 2 அடி நம்ம ஹீரோ தான் அடிப்பான். ஆனா 3வது முறையா அந்த குரு இருக்கான் இல்லையா, அவன் படார்னு மின்னல் வேகத்துல மறைஞ்சு அட்டாக் பண்றாங்க. இதே மாதிரியே மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவால சமாளிக்கவே முடியல. ஒரு கிட்டத்துல தண்ணீருக்குள்ள தொப்பனை விழுந்துட்டானுங்க. அப்பதான் இந்த குரு சொல்லுவான், டே தம்பி, எனக்குள்ள இருக்க அதிகப்படியான பவரே இந்த தண்ணீருக்குள்ளதான். உனக்கு தெரியாதா? மின்னலும் மின்சாரமும் தண்ணீர்ல வேகமா பாயக்கூடியது. எங்க முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருன்னு பட்டார் பட்டார்னு அட்டி விழுந்துகிட்டே இருக்கு. கேடி பையன் தந்திரமா அந்த ஒட்டுமொத்த ஆரையுமே பணியால உரைய வைக்கிறான். ஆனா இந்த குரு அப்பவும் சும்மா கிடையாது. ரத்தத்தின் மூலமா ஒரு மந்திர வார்த்தை எழுதும் போது இவனுக்குள்ள ஒரு பவர் கிடைக்குது. அதை அப்படியே டைரக்டா வானத்துக்கு அனுப்புவான். ஆக்சுவலா இந்த வெளிச்சம் காட்டு வழியா வந்துட்டு இருக்க ஜியாபாவுக்கும் தெரியுது. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல வேக வேகமா ஓடி வரான். அடுத்து அந்த குருவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவன் வானத்துல வீசின அந்த பவர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது மூலமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, தண்ணீர் மறுபடியும் மேல பட்டதும் போதும் மறைஞ்சு மறைஞ்சு ஹீரோவுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஹீரோவை அழைக்க தூக்கி மின்னல் வாளை பயன்படுத்தி அவனை அழைக்கலாம்னு நினைக்கும் போது படார்னு கண்ணமுழிச்ச கேடி பையன் நொடி பொழுதுல அந்த குருவோட கைய உரைய வச்சுட்டான். எங்க தான் உயிர் போயிருமோங்கிற பயத்துல அவசரப்பட்டு குரு தான் கையவே வெட்டிடுவாரு. அவரை பாதுகாக்கிற விதமா மத்த அரக்கர்கள் சுத்து போடுவானுங்க. அப்பதான் கேடி பையனு சொல்லுவான், நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களை கொல்றதுக்காக என் பவரை பயன்படுத்தல. உடனே டீமன் ஹண்டர் உள்ள போந்து, இந்த பாருங்க, உங்க யாரையும் நாங்க காயப்படுத்த போறது கிடையாது. அமைதியா யூசு பேலஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களோட கெட்ட எண்ணங்களை நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த இடத்துல குருவால வேணான்னு மறுக்கவும் முடியாது. சோ சரணடைய சம்மதிக்கிறாங்க. அதே டைம்ல அங்க வந்த ஜியாபோ அரைகுறையா நடக்கிற எதுவும் புரியாம தாப்பாவுக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்ட சிறுத்தையா மாறி சண்டைய ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா 2-3 சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதுலயும் முக்கியமா நிஜாவோட கையில தாப்பாவோட வெட்டப்பட்ட கை இருக்க விஷயம் தெரிஞ்ச ஒழுங்கா என் அப்பாவோட கைய கூடன்னு இவன் அவனை அட்டாக் பண்ண போவான். நடக்கிற கலவரத்தை பார்த்து டீமன் ஹண்டர் ஒரு மந்திர அம்பை எடுத்து விடுவான். அப்ப குரு உள்ள போந்து தான் பையனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அந்த அம்பை இவர் தோள்பட்டில வாங்கிடுவாரு. அதோட விடலையே ஜியாபோவை கொன்னே தீர்வன மறுபடியும் அம்பெடுத்து விடும்போது அதுக்குள்ளேயே குரு தான் பையனோட மின்னல் வேகத்துல அங்கிருந்து ஆத்து வழியா தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா நினைக்கிற மாதிரி இந்த டீமன் ஹண்டர் சாதாரண ஆள் கிடையாது. தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸை பயன்படுத்தி தான் உடம்புல 10-20 கைகளை கொண்டு வராங்க. தொடர்ந்து அம்புகளை வீசும் போது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா குரு காயம்பட்டு விழுந்துருவாரு. ஜியாபோ நீயாச்சும் தப்பிச்சு போயிடுன்னு அவனை வலுக்கட்டாயமா அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சென்டாங்ல இருக்க வில்ல நம்ம லீ கேட்ட மாதிரியே மக்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இவங்களும் வில்லனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வில்லன் முன்ன விட இப்ப ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஆனா திடீர்னு அங்க வந்த ஒரு சில காவலர்கள் ஜியாபோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இடுப்பு பகுதியில காயம் பட்டிருக்கு. செல்லம் உனக்கு என்னாச்சு? யார் இப்படி எல்லாம் பண்ணாங்க? அண்ணா, ஒரு சில கடவுள்கள் வந்தாங்க, நம்ம ஆளுங்களையே அட்டாக் பண்ணாங்க. நம்ம அப்பா அவரோட ஒரு பக்க கைய வேற வெட்டிட்டாங்க. அந்த வேலையை பார்த்தது கூட நெசாதான்னு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லிட்டு பாவம் அந்த ஜியாபோ அதே இடத்துல இறந்து போயிடுவான். இவ்வளவு நேரமா கொஞ்சம் நல்லவனா இருந்த வில்லன் இந்த ஒரு சம்பவத்தால அவனுக்குள்ள அளவுக்கு அதிகமான கோபம் உருவாகுது. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ மாஸ்டர் ஊசு கிட்ட வரான். அவரும் நீ 2 தேர்வுகள்ல பாஸ் ஆயிட்ட, உனக்கான 3வது தேர்வு இன்னும் 2 நாளைக்கு அப்புறமா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ பாருங்க, நான் ஒன்னும் டயர்ட் ஆகல, நான் இப்பவே சண்டை போட தயாரா இருக்கேன்னு சொல்லுவான். நீ அடுத்து அழிக்க வேண்டியது ஷீஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அரக்கி. கரெக்டா அப்போ ஒரு காவலாளி ஓடி வந்து, தலைவரே, சென்டாங்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, உடனே நாம அங்க போயாகணும். பயந்து போன ஹீரோ நேரா தன்னோட நகரத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த இடமும் தீ பிளம்புகளால அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்பாவியான நிறைய மக்கள் கூட இங்க இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை நெசா ஜியாபோவையும் அவனோட அப்பாவையும் தாக்கினதாலதான் அந்த கோவத்தால வில்லன் இதையெல்லாம் அழிச்சிருப்பானோ தெரியல. போக போகதான் உண்மை தெரிய வரும். ஊருக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட அம்மா தலையில மாட்டி இருக்கக்கூடிய கவசம் கீழே விழுந்து கிடக்கு. அப்படின்னா தான் அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க போலன்னு இவனுக்குள்ள ஒரு பயம். அப்பதான் எதிர்ச்சியா டீமன் ஹண்டர் ஒரு வித்தியாசமான நெக கீரலை கவனிக்கிறான். மாஸ்டர் யூசு, இத பாத்தீங்களா? கண்டிப்பா இது ஒரு டிராகனோட தரையும் தான். எனக்கும் புரியுது. ஆனா டிராகன்ஸ் எல்லாம் 1000 ஆண்டுகளா அரக்கர்கள் கூட சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இங்க வர முடியும்? இங்கதான் டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு. அந்த டிராகன் ராஜாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, ஆக்சுவலா அவளால தான் நகங்களை வச்சு போர்ட்டல்ஸ உருவாக்க முடியும். ஓஹோ, அப்படின்னா அந்த பவர்ஸ் வச்சுதான் அவங்க சிறைப்பட்டு இருந்தாலும் கூட போர்ட்டல்ஸ் வழியா இங்க வந்து நகரத்தை அழிச்சிட்டு திரும்ப போயிருக்காங்க போல. எப்ப ஹண்டர், இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது. முதல்ல நாம அந்த டிராகன்ஸ் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தோட ராஜா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே முழு கோவத்தோட நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்தை விட்டு பறந்து போறான். ஆனா இவன் அந்த வில்லனை தேடி போகல. அதுக்கு பதிலா கடவுள் ஆகிறதுக்கு 3வதா ஒரு மலை அரக்கிய சாகடிக்கணும்ல, சோ அந்த இடத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கடவுளானா மட்டும்தான் கேடி பையனுக்கு தேவையான மந்திர தண்ணீர் கிடைக்கும். ரொம்பவே கோவத்தோட ஹீரோ பறந்து போயிட்டு இருக்கும் போது வெளியில வந்த கேடி பையன், டே சொல்றத அமைதியா கேள்றா, கண்டிப்பா என்னோட அப்பா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாரு, நீ என்ன எங்க அப்பா கிட்ட கொண்டு போ, கண்டிப்பா அவர்கிட்ட நான் பேசுறேன், பேசுனா மட்டும் என் அம்மா அப்பா திரும்ப
வந்துருவாங்களா? உனக்கு நான் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. உன் உடம்புக்கு தேவையான அந்த மந்திர தண்ணீரை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க அப்பாவை நான் என்ன பண்ண போறேங்கிறது உனக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் என்னை விட்டு விலகிருன்னு சொல்லிட்டு இவனோட மூணாவது எதிரியான மலை அரக்கிக்கிட்ட வரான். கிடைக்கிற கல்லுகிட்ட எல்லாம் வச்சு அடிச்சு தும்சம் பண்ணவன் கடைசியில அந்த லேடி அப்படியே சுக்கா உடைச்சிட்டாங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம மூணாவது போட்டியிலையும் ஜெயிச்சிட்டோமோன்னு ஹீரோ கேஷுவலா வெளியில போகும்போது சடனா இவன் அடிச்சு போட்ட அந்த லேடி இருக்காங்க இல்லையா, இப்ப அவ ஒரு மிகப்பெரிய மலை அரக்கியாவே மாறிட்டாங்க. உண்மை சொல்லப்போனா இந்த மலையே அவளோட உடம்பு நிஜாவை ஏதோ அப்பளம் நொறுக்கிற மாதிரி 2 கைய வச்சு அடிச்சு அப்படியே பூமியில இறக்கிட்டா. பதிலுக்கு நம்மால தான் பக்கத்துல இப்ப டீமன் ஹண்டர் இல்லங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க டெவில் பவரை பயன்படுத்தி நெருப்பு சக்தியால அந்த ஒட்டுமொத்த மலையவே பொளந்து கடைசியா அதை மொத்தமா அழிச்சிருவான். எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு டீமன் ஹண்டரும் நம்ம கோவாலும் வராங்க. தப்பிக்க ட்ரை பண்ணக்கூடிய மலை அரக்கனை மந்திர கூண்டுக்குள்ள லாக் பண்ணியாச்சு. ஆனா இப்ப ஹீரோ அளவுக்கு அதிகமான பவர்ஸை பயன்படுத்தினதால அவனோட மேல் பக்க தோள்கள் லைட்டா டேமேஜ் ஆகுற மாதிரி தெரியுது. இதுக்கிடையில டீமன் ஹண்டர் உள்ள பூந்து, ஐயா கோவாலு, எனக்கு ஒரு தீய சக்தியோட பவர் ஃபீல் ஆச்சு, ஒருவேளை அது நெஜாவா இருக்குமோ? ஏன்னா லாஸ்டா சியாபாவோட அப்பா கூட சண்டை போடும் போது அவன் பனிக்கட்டிய சக்தியை பயன்படுத்தினா. அப்படி இருக்கும்போது நெருப்பு எப்படி இவனுக்குள்ள இருந்து வந்தது? அட என்னப்பா டீமன் ஹண்டர், புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது திவ்ய சக்தி, அதனால நீர் நெருப்புன்னு 2 விதமான சக்திகளையும் பயன்படுத்த முடியும். அப்புறம் நீ ஃபீல் பண்ண அந்த தீய சக்தி அது வேற எதுவும் கிடையாது, தோ கூண்டுக்குள்ள இருக்கு பாரு மலை அரக்க, இவதான். ஒரு குழப்பத்தோடைய மேல எங்களையும் பார்த்துட்டு நேரா இப்ப மாஸ்டர் யூசு கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ இப்ப 3 விதமான போட்டிகள்ல ஜெயிச்சதால பொதுவா எல்லா கடவுள்கிட்டயுமே ஒரு பச்சை நிற பதக்கம் இருக்கும். அதே மாதிரி ஒண்ண இவன் கையில கொடுக்குறாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு மந்திர பொருளை பரிசா கொடுத்தாகணும், அதுவும் இவன் கேட்கிற பொருளை கொடுத்தாகணும். ரொம்ப நேரமா யூசு மந்திரங்களை உச்சரிக்கிறாரு. சடனா 2 பேரோட உடம்பு அப்படியே பூமியை பழந்துகிட்டு உள்ள போகுது. என்னன்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே கோடிக்கணக்கான மந்திர பொருட்கள் இருக்கு. நெசா, நீ போட்டியில ஜெயிச்சதால இந்த புதையல்ல நீ விருப்பப்படக்கூடிய ஒன்ன எடுத்துக்க முடியும். துளி கூட யோசிக்காம எனக்கு மந்திர நீர் வேணும்னு சொல்லுவான். உடனே அந்த மருந்தையும் ஒரு குடுவையில வச்சு ஹீரோவோட கையில ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கடையில இந்த யூசோவோட அரண்மனையில மிகப்பெரிய ஒரு மந்திர ஜாடி இருக்கு. இப்ப அதை வெளியில எடுத்த யூசோ டிராகன்ஸை இதுக்குள்ள வச்சு அவங்க பண்ண தவறுகளுக்காக நிரந்தரமா நான் அவங்களை அழிக்க போறேன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த சென்டாங்க் வந்த ஹீரோ மந்திர தாமரை வாடி போயிருக்கும்ல, அதுல இவன் கொண்டு வந்த மந்திர தண்ணீரை ஊத்துனதுமே வாடி போயிருந்த தாமரை மறுபடியும் மலருது. அதுக்கப்புறமா நெஜா, நான் உனக்கு பண்ண வேண்டிய நன்றி கடன் அதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு கேடி பையனோட அப்பா அந்த டிராகன் ராஜாவை அழிக்கிறதுக்காக இங்க இருந்து பறந்து போறான். டிராகன் ராஜாவோட அரண்மனைக்கு மேல இருந்த கடல் தண்ணி எல்லாமே அப்படியே மொத்தமா விலகுது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு டிராகன் ராஜாவும் சந்தேகத்துல வெளியில வரும்போது அங்க மாஸ்டர் யூசு தான் ஒட்டுமொத்த படைகளை கூட்டிட்டு வந்த விஷயம் தெரிய வருது. மாஸ்டர், என்னாச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க? நடிக்காத டிராகன் ராஜா, நீ தான் சென்டாங் நகரத்தையே மொத்தமா அழிச்சேன்னு எனக்கு தெரியும். எது, சென்டாங் நகரம் அழிஞ்சு போச்சா? யோ, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னோட பொய்களை கேட்க நான் இங்க வரல. உங்க எல்லாரையும் மந்திர குடுவைக்குள்ள அடைச்சு உங்களை அழிக்க போறேன். அதுக்கப்புறமா இவன் கொண்டு வந்த ஜாடிய தனித்தனி பாகங்களா பிரிச்சு கடலுக்கு அடியில இருக்க அந்த அரண்மனை இருக்கு இல்லையா, அதை மொத்தமா கவர் பண்ண மாதிரி பூமிக்குள்ள இறக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து பயந்து போன டிராகன் ராஜா மறுபடியும் தன்னோட கூட்டாளிகள் கிட்ட வந்தவரு தம்பி தங்கச்சியை பார்த்து, புரிஞ்சு போச்சு, நீங்க தான் அந்த வில்லன் கூட ஒண்ணு சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அட மன்னிச்சிருப்பா, நாம உயிர் வாழ்றதுக்கு ஒரு சில தப்புகள் பண்றது தப்பே இல்லங்கறா. இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். காவலாளிகளே, நான் வெளியில போய் சண்டை போடுறேன். அது வரைக்கும் இங்க இருக்க அரக்கர்கள் தப்பிக்காத மாதிரி நீங்க தான் இந்த இடத்தை பாதுகாக்கணும். பதிலுக்கு இவங்களும் சரின்னு சொல்ல இப்ப வெளியில வந்த டிராகன் ராஜா இவர் அந்த யூசோவுக்கு பக்கத்துல போனதும் போதும் அவரோட பாடி கார்ட்ஸான டீமன் ஹண்டரும் ஏஞ்சலும் உள்ள புந்து தடுக்கிறாங்க. சரி, இங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா டிராகன்ஸோட அரண்மனைக்குள்ள இருக்க தம்பி தங்கச்சி எல்லாம் சும்மா இல்லாம, டே அரக்க பயலுங்களா, அந்த கடவுள்களை எதிர்த்து அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம், உடனே உங்க வேலையை காட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்கும் போது இந்த அரண்மனையோட மையப்பகுதியில ஒரு பெரிய தூண் இருக்கும். அதோட தான் இவங்களோட சங்கிலிகளும் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த தூணையே மேல் பக்கமா தள்ளுறானுங்க. டிராகன்ஸும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் அரக்கர்கள் தப்பிக்க முடியாத மாதிரி அந்த சங்கிலியை பிடிச்சு கீழே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல டிராகன் ராஜா கடவுள்களோட தாக்குதலை தடுத்து ஒரு மிகப்பெரிய மாயவாளை உருவாக்கி ஏஞ்சலையும் டீமன் ஹண்டரையும் பறக்க விட்டாரு. கடைசியில அந்த யூசுவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா உள்ள வந்த நெஜா, என் அம்மாவையும் அப்பாவையும் நீ தானே கொன்ன, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல அந்த யூசு இவன் கொண்டு வந்த அந்த மந்திர குடுவை இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ஒட்டுமொத்த டிராகன் நகரத்தையுமே அலைக்கா தூக்கிட்டான். இதுக்கடையில ஹீரோ அந்த டிராகன் ராஜாவுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பான் இல்லையா, 2 பேரும் நேருக்கு நேரா மோதுவானுங்க. அப்ப தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸை ஹீரோ பயன்படுத்தும் போது டிராகன் ராஜா வழியே தாக்கு பிடிக்க முடியாம மந்திர குடுவை மூட போற கடைசி நிமிஷத்துல இவனும் அந்த குடுவைக்குள்ள போய்
லாக் ஆயிடுவான். அடடா நிஜா, நீ எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க தெரியுமா? உன் குடும்பத்தோட இழப்புக்காக இந்த டிராகன்ஸ ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரையா மாத்துவேங்கிறான். பதிலே பேசாம அமைதியான ஹீரோ தன்னோட சின்ன வயசு ஞாபகங்களை நினைச்சு பாக்குறான். அதுல அம்மா அப்பா இவங்கிட்ட பேசுற மாதிரி தெரியும். பார்த்தா திடீர்னு அந்த சத்தம் ரொம்ப பக்கத்துல கேக்குற மாதிரியும் தெரியுது. என்னடா கண்ண முடிச்சு பார்த்தா உண்மையாவே உன்னோட அம்மா அப்பா கோவாலன்னு மொத்த பேரும் இங்க வந்துட்டானுங்க. அட கடவுளே, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன்னு கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் லீ நமக்கே ஷாக்க கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட ரிவீல் பண்ணுவாரு. நீ நினைக்கிற மாதிரி நம்ம சென்டாங் நகரத்தை அழிச்சது வேற யாரும் கிடையாது. தோ நல்ல படம் போல நடிச்சிட்டு இருக்கானே யூசு, இவன் தான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல வில்லன் தனக்கு ஒரு தம்பியா இருந்தவன் இறந்து போயிட்டானு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா வானத்துல இருந்து பறந்து வந்த ஒரு மர வடிவத்திலான டிராகன் இவங்களோட நகரத்தை அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனா பச்சை ஜந்துக்கள் ஒரு கவசத்தை உருவாக்கி தடுக்க ட்ரை பண்ணா கூட அதையுமே அந்த டிராகன் அசால்ட்டா உடைச்சிருச்சு. சரியான நேரத்துல உதவிக்காக வந்த டிராகன் ராஜாவோட தம்பி தங்கச்சி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அந்த மர டிராகன் நொடி பொழுதுல அழிஞ்சு போயிடும். அப்பதான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்தது நம்ம யூஸுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனே வில்லனும் நான் அப்பவே நினைச்சா ஜியாபோவோட வயித்துல தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாய அம்புகளோட அடையாளத்தை பார்த்தா கண்டிப்பா உன்னோட அனுமதி இல்லாம இந்த தாக்குதலை யாரும் பண்ணிருக்க முடியாத. இப்பதான் புரியுது கடவுள்களுக்கு இடையில மிகப்பெரிய போர் வரப்போகுது. ஆனா அந்த டைம்ல நீ உன்னோட பவர்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக டிராகன்ஸ் மேல ஒட்டுமொத்த பழியும் போட்டு அவங்க எல்லாரையும் உனக்கு தேவையான மந்திர மாத்திரைகளா உருவாக்க நினைக்கிற. இப்ப கூட அந்த எண்ணத்துல தானே இந்த சென்டாங்க அழிச்ச கடவுள்கள் முன்னிலையில டிராகன்ஸ் கெட்டவங்கன்னு காட்ட நினைச்ச. பரவாயில்லையே, உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா சொர்க்கத்தோட ராஜா இப்ப இங்க இல்ல. சோ அவரு திரும்ப வரதுக்குள்ள உங்க எல்லாரையும் என்னால அழிக்க முடியும். அப்ப சடனா கூட இருந்த இந்த தம்பி தங்கச்சி டிராகன்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே நேரா வில்லன் பக்கமா திரும்புது. யூசோ சுத்தி வலிக்காம நேரா விஷயத்துக்கு வரப்பா. எங்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவா இந்த சென்டாங்க நாங்களே அழிக்கிறோம். ஏன்னா காலங்காலமா நாங்க சிறைப்பட்டு வாழ்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. துளி கூட யோசிக்காம இந்த யூசுவும் இதுக்கு சம்மதிக்கிறான். வில்லனுக்கு இத பார்த்து கோவம் தாங்கல. அட பாவீங்களா, கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களா? உடனே இத பத்தி நான் டிராகன் ராஜா கிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கும் போது வில்லன் உள்ள போந்த அந்த தம்பி தங்கச்சி உடம்புல கட்டி இருந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு விட்டுருவான். எப்படியும் இவங்களை எதிர்த்து நம்மளால தனியா சண்டை போட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மா அப்பா கோவாலு அப்புறம் அந்த பச்சை மிருகம்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த நகரத்தை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா பாவம் அப்பாவியான பல மக்கள் இந்த டிராகன்ஸோட தாக்குதலால தீ பிளம்புக்குள்ள மாட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்ப இவ்வளவு பெரிய உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் இந்த ஊசுவுக்கு எதிரா திரும்புவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அண்டடே, நீங்க சொல்லக்கூடிய பொய்களை நாங்க நம்ப மாட்டோம்னு அடம்பிடிக்கிறானுங்க. நேரத்துக்குன்னு கேடி பையனும் அங்க வந்துட்டான். ஒழுங்காய அப்பாவை வெளியில விடன ஏஞ்சல் கூட சண்டை போடுவான். ஹீரோ இப்ப டீமன் ஹண்டர் கூட சண்டை போடுவான். அந்த பைபிள்ல விவரமா வானத்தை கிளைக்கக்கூடிய நகங்களை வச்ச டிராகன்ஸோட அரண்மனையில இருந்த தம்பி தங்கச்சி டிராகன்ஸை வெளியில கொண்டு வந்துட்டான். இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய அரக்கர்களுக்கு அப்படின்னா அந்த டிராகன்ஸ் எல்லாம் தங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கிற உண்மையே இப்பதான் புரிய வருது. சோ டிராகன் ராஜா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா அது எதுவுமே யூஸ் இல்ல. இப்ப வெளியில வந்த தம்பி தங்கச்சி டிராகன்ஸ் எல்லாம் தங்களை அரக்க உருவத்துக்கு மாத்துறாங்க. சண்டை சும்மா ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. உண்மையாவே நம்ம கேடி பையனும் ஹீரோவும் ரொம்ப சூப்பரா சண்டை போடுவாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, குறுக்க இந்த தங்கச்சிக்காரி உள்ள பூந்து தன் நகங்களை வச்சு வானத்துல அங்க எங்கன்னு போர்ட்டல்ஸ் உருவாக்கி எல்லா திசைகள்ல இருந்தும் தான் பிரதர்ஸோட உதவியால அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பாவம் இதுல நம்ம கோவால் வேற அந்த டீமன் ஹண்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அம்பான அம்பு விட்டுட்டு இருக்கான். ரைட்ரா, இப்படியே போனா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். சோ தந்திரங்களால தான் இவங்களை ஜெயிக்க முடியும்னு நெசாவும் கேடி பையனும் தான் நீர் நெருப்பு சக்தியை வச்ச அந்த இடத்துல புகையை உருவாக்குறாங்க. ஹீரோவுக்கும் கேடி பையனுக்கும் உருவத்தை மாத்தக்கூடிய பவர்ஸ் இருக்கு. சோ அந்த கெட்ட டிராகன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க போலவே உருவத்தை மாத்திக்கிட்டு ஒவ்வொருத்தங்க கதையா முடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இந்த யூசோ தனக்குள்ள இருக்க பவர்ஸ வச்ச இவன் அந்த மந்திர குடுவைக்குள்ள இருக்க டிராகன்ஸ பவர்ஃபுல்லான மாத்திரைகளா மாத்துறதுக்காக சொர்க்கத்தோட நெருப்பை உருவாக்குவான். உடனே அரக்கர்கள்ல ஒருத்தன், ஏப்பா நம்ம தீ பிளம்பலையே வாழக்கூடியவங்கப்பா, இந்த தமத்தோட நெருப்பு என்ன பண்ண போதுன்னு லைட்டா டென்டகல்ஸ் நீட்டினதும் போதும் அது அப்படியே பொசுங்கி போயிடுதுங்க. ஏன்னா சொர்க்கத்தோட நெருப்பை யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. வெளியில இருக்க ஹீரோவும் கேடி பையனும் அட் டைம்ல இந்த யூசுவை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இவன் ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாம இவங்க உடம்புக்குள்ள ஒரு சின்ன விஷத்தை வச்சிருக்கான். சோ கரெக்டா பக்கத்துல வரும்போது அந்த விஷத்தை ஆன் பண்ணுவான். இது மூலமா உடம்புக்குள்ள பல்லாயிரம் மூசிகள் இறங்குது. இங்கதான் கோவாலுக்கு விஷயம் புரியுது. முன்னாடி சீன்ல 3 போட்டிகள்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறமா யூசு ரொம்ப நேரமா ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை போட்டிருப்பாரு இல்லையா, அப்ப அவனுக்கே தெரியாம உடம்புக்குள்ள ஒரு விஷத்தையும் வச்சிருக்காரு. கேடி பையனும் ஹீரோ உடம்புக்குள்ள ஆன்மாவா இருந்திருப்பான். சோ அவனுக்குள்ளயும் அந்த விஷம் பரவி இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஒரு டீமன் சக்திங்கிறது ஏற்கனவே இந்த வில்ல பையன் யூசுவுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் சும்மா விட்டான்னு கேக்குறீங்களா? ஏன்னா அப்பதானே ஹீரோவை பயன்படுத்தி டிராகன் ராஜாவையே அழிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம கோபால தவிர கேடி பையன் ஹீரோவோட அம்மா அப்பான்னு மொத்த பேரையும் கட்டி அந்த மந்திர குடுவைக்குள்ள இறக்கிட்டான். ஆனா கோபால மட்டும் எதுவும் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் கூட பிறந்த தம்பி. அண்ணா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சுறான், கதறான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. மந்திர குடுவைக்குள்ள மாட்டியிருக்க அரக்கர்கள் வேற ஒன் பை ஒன்னா மாத்திரைகளா உருமாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்க உள் சக்தியை பயன்படுத்தினாதான் உண்டு. சரி, மத்தவங்க எல்லாம் டிராகன்ஸ் அரக்கர்கள்
அரக்கர்கள் அவங்களுக்குள்ள பவர்ஸ் இருக்கு. ஆனா ஹீரோவோட அம்மா அப்பாவும் ஒரு மனுஷன் தானே, அவங்களுக்குள்ள கொஞ்சமான பவர்ஸ் தான் இருக்கு. சோ அம்மா ரொம்ப வீக் ஆயிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. செல்லம் உனக்கு எதுவும் ஆகாதுடா, நீ பாதுகாப்பா வெளியில போகணும், நல்லபடியா வாழணும்னு ஹீரோவை பத்தி மட்டுமே கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் டிராகன் ராஜாவும் லேடியின் ஹீரோவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்குள்ள டீமன் சக்தி இருக்கு, அதோட அடிப்படை பவரே நெருப்பு. சோ இங்க இருக்க சொர்க்கத்தோட நெருப்பும் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க நெருப்புமே ஓரளவுக்கு ஈக்குவலான பவர்ஸ்ல தான் இருக்கு. சோ இவனுக்கு எதுவும் ஆகாத. அப்ப கரெக்டா உள்ள வந்த வில்ல கவலைப்படாதீங்க, எனக்கும் அந்த ரகசியம் தெரியும், அதுக்காக தான் தோ அவன் உடம்புக்குள்ள இருக்க நெருப்பை அணைக்கிறதுக்காக நான் ஒரு மருந்தை கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிட்டான்னு வைய உங்க அம்மா அப்பாவை எதுவும் பண்ணாம விட்டுருவேன், அப்படி இல்ல மொத்தமா சோழிய முடிச்சு விட்டுருவேன். துளி கூட யோசிக்காம ஹீரோ அந்த மருந்தை சாப்பிடலாம் தான் நினைப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அம்மா உள்ள பூந்து அதை கையோட புடுங்கி நெருப்புல போட்டாங்க. அடச்சி, நீ எல்லாம் ஒரு கடவுளா? குழந்தைகிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்க? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பையன் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டான். சரி அப்படின்னா உன்னோட இஷ்டம்னு. யூசு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அம்மா பாருங்களேன், தான் சாக போறங்கிற உண்மை தெரிஞ்சதுமே நெஜாவை டக்குன்னு கட்டிப்பிடிப்பாங்க. அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா, என் உடம்புல இருக்க முட்கள் அது உங்களை காயப்படுத்தும். பரவாயில்ல செல்லம், இதான அம்மா உன கடைசியா கட்டிப்பிடிக்கிறது, அதனால நான் எந்த வழியும் பொறுத்துக்க தயாரா இருக்கேன்னு கண்ணீர் விட்டு இவங்கால கை கட்டுற தூரத்துல இருந்தாலுமே அம்மாவை கட்டிப்பிடிக்க முடியலன்னு ஹீரோவும் அழுறான். ஒரு கட்டத்துல அவங்க உடம்பு அழிஞ்சு ஒரு மாத்திரையா உருமாறுவாங்க. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோவால இத பார்த்து பொறுக்கவே முடியல. உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம். இத பார்த்த டிராகன் ராஜா, நிஜா அப்படி எல்லாம் பண்ணாத, உன்னோட உடல் கிழிஞ்சிரும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்கவே இல்ல. தனக்குள்ள இருக்க முழு கோவத்தை பயன்படுத்தும் போது சொன்ன மாதிரியே அவன் உடலோட மேல் பகுதி சல்ல சல்லையா கிளியுது. சரி அப்படின்னா ஹீரோ இறந்து போயிட்டானான்னு கேட்டா கிடையாது. ஹீரோக்குள்ள ரெண்டு விதமான பவர்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த குழந்தை வடிவம், இன்னொன்னு அந்த வயசு பையன் உருவம். இப்ப குழந்தை உருவம் தானே அழிஞ்சு போயிருக்கு, அதனால இப்ப இவன் நிரந்தரமா வயசு பையன் உருவத்துக்கு மாறிட்டான். அதுவும் முன்ன விட இங்க இருக்கக்கூடிய நெருப்போட சக்தி ஹீரோவுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸை கொடுத்திருக்கு. அம்மாவோட முத்த கையில எடுத்த அப்பா இத பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு அவரோட கையில கொடுக்குறான். அப்புறம் நம்ம கேடி பையனும் அந்த முட்களால பாதிக்கப்பட்டிருப்பான்ல, சோ அவனோட கைய பிடிச்சதுமே அந்த முட்களும் மொத்தமா அழியுது. நண்பா வா, நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு மந்திர குடுவையோட மூடிய திறக்க ட்ரை பண்ணுவாங்க. யூசுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தான் சோல்ஜர்ஸோட உதவியால அந்த மூடிய தாங்கி பிடிக்கிறான். பதிலுக்கு டிராகன்ஸும் மத்த அரக்கர்களும் சும்மா இருப்பாங்களா, அவங்க நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. போதாத குறைக்கு நம்ம தலைவனுக்கு இப்ப 6 கை வர வந்துருச்சு. ஓங்கி ஒரு முட்டுவான் பாருங்க, அந்த மந்திர குடுவை எல்லாம் சும்மா சின்ன பின்னமா செதறுது. இதுக்கப்புறம் தான் சண்டைய சூடு பிடிக்க போகுது. இந்த யூசோ உருவத்துல பாக்குறதுக்கு கிளடுகட்டமா இருந்திருப்பால, ஆனா இப்ப ஏதோ ஹல்க் மாதிரி உடம்ப உருமாத்துறாங்க. கடவுள்களுக்கும் இந்த அரக்கர்களுக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தம். அப்ப நம்ம டிராகன் ராஜா பாருங்களேன், தான் முழு பவர்ஸ வச்ச அங்க இருக்க ஏஞ்சலையும் டீமன் ஹண்டரையும் அட்டாக் பண்ணும்போது அவங்களோட முகம் அப்படியே ஒரு அரக்க முகமா மாறுது. சோ இப்பதான் விஷயமே புரியுது. இந்த வில்லன் தன்னோட தேவைக்காக அரக்கர்களை தான் கூட வச்சுக்கிட்டு அவங்கள கடவுள்னு மத்தவங்கள நம்ப வச்சிருக்கான். அடுத்த கேடி பையனும் ஹீரோவும் அந்த யூசுவை அட்டாக் பண்ண வரும்போது அவன் மரத்தோட வேற வச்சு நம்ம ஆளுங்களை மொத்தமா வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டான். தனியா இருந்தா வச்சும் பரவாயில்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாருங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஸ் அதிகமா இருக்கும். அதனாலேயே வில்லன் உருவாக்கின வேர்களை அழிச்சிட்ட கேடி பையன் டிராகனா மாறிப்பான். அதுக்கு மேல நம்ம ஹீரோ ஜம்முன்னு உட்காந்துப்பான். ஏலே தீவெட்டி தலையா வாடா, இன்னைக்கு நீ ஆனான்னு பாக்கலான்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டி அட்டி நடிக்கிறானுங்க. யூசுவால எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்? பையன் அந்தல சிந்தலையா பறகுறான். சொல்ல போனா இவன் உடம்போட கனெக்ட் ஆயிருந்த வேர்கள் இருக்குல்ல, அத கூட தனியா புடுங்கி போட்டானுங்க. யூசுவோட முகத்தை பாருங்களேன், பனியார மாதிரி வீங்கி போயிடுச்சு. சரி மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு இவன் கதையை மொத்தமா முடிக்கலாம்னு நினைக்கும் போது டீமன் ஹண்டரும் ஏஞ்சலும் வராங்க. கூடவே அந்த தங்கச்சி டிராகன் இருக்கு இல்லையா, அவளும் உள்ள பூந்து கடைசி நிமிஷத்துல போர்ட்டலை உருவாக்கி அவங்கள காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போயிருவா. இதுக்கு மேலயும் அரக்கர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஆதரவா சண்டை போட்ட சோல்ஜர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பையன் உயிரை காப்பாத்தினதுக்காக டிராகன் ராஜா நன்றி சொல்லுவாரு. கூடவே கேடி பையன், நீ ஏன் வெளியில இருக்க? அந்த கடவுள்கள் மறுபடியும் உன்னை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீயும் எங்க கூடயே வரலாம்ல. இல்ல, இந்த வெளி உலகம் என்னங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் அவங்க கூட போராட கத்துக்கணும், ஓடி ஒளிஞ்சாலாம் வேலைக்கு ஆகாத. அப்ப உடனே டிராகன் ராஜாவும், ஆமா நிஜா சொல்லக்கூடியது ரொம்ப சரி, நீயும் இனி யார பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும், உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு தான் கூட்டாளி டிராகன்ஸ் மட்டும் கூட்டிக்கிட்டு டிராகன் ராஜா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. கட் பண்ண போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம வில்ல பையன் ஷெங்காங்கையும் அவரையும் இந்த யூசோ கட்டி போட்டிருக்க மாதிரியும் இவங்களை வச்சு ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போற மாதிரியும் தெரியுது. அப்படின்னா இந்த படம் இன்னும் முடியல. அடுத்து அட்டகாசமான 3வது பாகத்துக்கான ஹிண்ட்டை கொடுத்து அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.